ஹலோ, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ உங்களை ஆஃப்டர் ஒரு ஷார்ட் பிரேக் அதுக்கு பிறகு மீண்டுமாக இந்த லைவ் மூலியமாக உங்களை பார்ப்பது அதிக சந்தோஷம். ஸோ இன்றைக்கு நம்ம நியூ கவெனன்ட் எரா, இந்த புதிய உடன்படிக்கையின் சகாப்தம், இதனுடைய டாபிக்ல வந்து கால் வாஸ் சோசன், அதாவது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த டாபிக்ல இன்னைக்கு நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அண்ட் தென் இந்த ஷார்ட் பிரேக்கில் இந்த ஒரு பாஸ்ட் 3 months கடவுள் என்கிட்ட பேசின காரியங்கள், அதை நான் மெடிடேட் பண்ணினது எல்லாத்தையும் வந்து இந்த நாட்களில் 1 by 1 நான் வந்து எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆவியானவர் நடத்துகிறபடி ஒவ்வொரு காரியமும் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கு நம்ம இந்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இதனுடைய காரியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 22வது அதிகாரம் 14வது வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். ஸோ இந்த அழைக்கப்படுறது, தெரிந்து கொள்ளப்படுறது, இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்தேயுல தான் அதை பத்தி காரியங்களை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேட், அவங்களுக்கு உண்டான அந்த காரியங்கள், அது எல்லாமே வந்து அடுத்த வேற எங்கேயுமே வந்திருக்காது. ஃபைனலா பார்த்தோம்னா வெளிப்படுத்தினல் விசேஷ புத்தகத்துல வந்திருக்கும். ஸோ இந்த நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த அழைக்கப்பட்டவர்கள் அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த 2 பேர்த்துடைய அந்த காம்பினேஷன் வந்து புதிய ஏற்பாட்டுடைய துவக்கத்துல வருது, மத்தேயு புத்தகத்துல வரும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு இடையில வந்து இந்த 2 காம்பினேஷனும் சேர்ந்த மாதிரி இருக்காது, வெவ்வேறு அர்த்தங்கள்ல அது கொடுத்திருப்பாங்க. ஈவன் ரோமர் அதுல எல்லாம் நிருபங்கள்ல கூட சில இடங்கள்ல வந்திருக்கும். ஆனா அங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த வேர்டு, அந்த மீனிங் வந்து வேற. இங்க மத்தேயுவிலையும் தென் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காம்பினேஷன் வந்து வேற, ரைட்? ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக், இந்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த டாபிக் வந்து பார்த்தோம்னா அந்த புதிய எருசலேமினுடைய வாழ்க்கை, அதாவது புதிய உடன்படிக்கையின் சகாப்தம், இந்த இனி வரப்போகிற அந்த சிலுவையினுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் உண்டான அந்த பிளஸிங்ல மிகவும் அது வந்து தொடர்புடையதான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, அது வந்து ஏதேன் வாழ்க்கை, ஏதேன் தோட்டத்துல இருந்த அந்த வாழ்க்கை, கடவுள் ஆதியில மனிதர்களுக்கு கொடுத்ததான அந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு மிகவும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்புள்ள ஒரு டாபிக் இது. ஸோ இதை ஆண்டவர் இந்த பாஸ்ட் 3 monthsல எனக்கு அதிகமா லைவ் வர முடியல, பிகாஸ் இந்த அக்கௌண்ட் வந்துட்டு என்னோட சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னால் அதை லைவ் கொடுக்க முடியல, ரெக்கார்டும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பெரிய டாபிக். ஸோ இன்றைக்கு நாம அந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டினியூவா நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு இதாக பார்க்க போகிறோம். அது எல்லாமே சின்ன சின்ன டாபிக்காக நான் வந்து போஸ்ட் எல்லாமே நான் போட்டிருந்தேன், அதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நான் அந்த போஸ்ட் போடுறது வந்து நீங்க வேற அர்த்தத்துல யாரும் எடுத்துக்க வேண்டாம். பிகாஸ் அது என்ன மீனிங் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும்தான் புரியும். ஏன்னா அது எல்லாமே வந்து இந்த நியூ ஜெருசலேம் லைஃப், அது கூட வந்து கனெக்ட் ஆகி வரக்கூடிய விஷயங்கள். ஸோ அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு புரிந்து கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கறது வந்து மெயினா மத்தேயு புத்தகத்துல 3 சாப்டர்ல கண்டினியூவா கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு வந்து மத்தேயு 20வது அதிகாரம், 21வது அதிகாரம், 22வது அதிகாரம். இந்த 3 சாப்டர்லயுமே கண்டினியூவா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த காரியங்களை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஆஃப்டர் அதுக்கு பார்த்தோம்னா இந்த காம்பினேஷனா கண்டினியூவா வர்றது பார்த்தோம்னா வெளிப்படுத்தல 17, 19, 21, 22 அந்த சாப்டர்ஸ்ல எல்லாத்துலயுமே கண்டினியூவா அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுல வந்து பார்க்கும்பொழுது இந்த ஒவ்வொரு பேரபிள்ஸா பார்க்க போறோம். இந்த மத்தேயுல 3 சாப்டர்லயுமே வந்து சேம் இதே டாபிக்கை பத்தி தான் கொடுத்திருப்பாங்க.
அதுல வந்து ஆண்டவர் வந்து நிறைய பேரபிள்ஸ் ஊமைகளை வச்சு அவர் சொல்லி இருந்திருப்பாரு. ஸோ ஒவ்வொரு ஊமையும் அவர் வந்து சொல்லும் பொழுதும் இந்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவங்களுடைய விஷயங்களை பத்தி தான் அதுல சொல்றதுக்காக, அதை பத்தி புரிய வைக்கிறதுக்காகவே சில பேரபிள்ஸ் வந்து அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஸோ ஒவ்வொரு பேரபிள்ஸையும் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒவ்வொரு பேரபிள்ஸ்லயும் சில விஷயங்களை வந்து அவர் மறைமுகமா அதுல வந்து சொல்லிக்கிட்டே வருவாரு. ஸோ இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு பேரபிள்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து இந்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த கிரீக் வேர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மத்தேயுவிலையும் தென் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காம்பினேஷனுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கிரேக்க வார்த்தைகள் வந்து ரெண்டுமே சேம். ஆனா நிருபங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அழைக்கப்படுறது அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான அந்த கிரீக் வேர்டு வந்து வேற, அதனுடைய மீனிங்கும் வேற. ஸோ இந்த மத்தேயுவில ஆண்டவர் சொன்னதே வந்து அந்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு இயேசு கிறிஸ்து சொன்னதே வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒரு ஃபோர் ஷேடோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எப்படி நம்ம வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட்ல சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாமே வந்து நியூ டெஸ்டமெண்ட்டினுடைய ஒரு ஃபோர் ஷேடோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்க சொல்லப்பட்டதான் இங்க நிறைவேறி இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் மத்தேயுவில அந்த 3 சாப்டர்லயுமே இந்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு சொல்லி ஆண்டவர் அந்த 3 சாப்டர்ஸுமே கண்டினியூவா இதுக்காகவே அவர் பயன்படுத்துறாரு. அதுல நிறைய பேரபிள்ஸ் சொல்றாரு, மறைமுகமாக நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறாரு. அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல லைக் புதிய எருசலேமினுடைய அந்த வாழ்க்கை, அந்த மேனிஃபெஸ்டேஷன் வரும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபோர் ஷேடோவா தான் இந்த அதிகாரத்துல ஆண்டவர் அந்த காரியங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. ரைட். ஸோ இப்போ இந்த கிரீக் வேர்டு பார்த்தோம்னா அழைக்கப்படுறது, அதாவது கால்டு, தி கிரீக் வேர்ட் ஃபார் கால்டு இஸ் கிளிட்டோஸ். கிளிட்டோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இட்ஸ் யூஸ்ட் ஃபார் லைக் இன்வைட்டிங் ஃபார் அ பேங்க்வெட். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நம்ம ஒருத்தங்களை வந்து இன்வைட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு நார்மலா ஒரு இன்விடேஷன் கொடுத்து வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். வர்றதும் வராம போகிறதும் அவங்களுடைய இஷ்டம். we are not there to compel them. நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும்னு சொல்லி we couldn't compel them. நம்ம அவங்கள வந்து கம்பல் பண்ணவே முடியாது. பிகாஸ் we are giving ஒரு இன்விடேஷன், அவங்க மேல ஒரு ஹானர் வச்சு நம்ம ஒரு இன்விடேஷன் கொடுக்குறோம். ஸோ அது அந்த மாதிரியான ஒரு செயலை வந்து குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற அந்த கிரீக் டேர்ம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த அழைக்கப்படுறது அப்படிங்கிற இடத்துல அங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த அழைப்பு அப்படிங்கிறது வந்து இதை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா லைக் வந்து பொதுவான ஒரு இன்விடேஷன். இதே வந்து மினிஸ்ட்ரி பேஸ்ல நான் சொல்லணும் அப்படின்னாக்க எப்படி சொல்ல முடியும்னா, நம்ம ஒரு காஸ்பல் மீட்டிங்க்கு போயிருப்போம். அந்த காஸ்பல் மீட்டிங்ல பார்த்தோம்னா ஒரு கால், ஒரு ஜென்ரலான ஒரு கால், அங்க ஒரு இன்விடேஷன் கொடுத்திருப்பாங்க. யாரெல்லாம் நீங்க வந்து ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, யாரெல்லாம் கடவுளோட வேலை செய்யறதுக்கு நீங்க உங்களை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு லைக் ஒரு இன்ஸ்பிரேஷன்ல அல்லது ஏதோ ஒரு ஆசையிலையோ அல்லது ஒரு இன்ஸ்பிரேஷன்லயோ அல்லது அவங்க கொடுத்திருந்த அந்த மெசேஜினுடைய ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகவும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நிறைய பேர் வந்து கை தூக்கி ஒப்பு கொடுத்திருப்பாங்க. ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரேன், நான் வந்து ஊழியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரியான ஒரு இன்விடேஷன், இந்த மாதிரியான ஒரு அழைப்பு பெற்று வர்றவங்க தான் இங்க இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. செகண்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னாக்கா லைக் இதை வந்து இன்னொரு இதுலயும் சொல்லலாம், ஜென்ரல் இன்விடேஷன். லைக் வந்து நம்ம ஒரு காஸ்பல் மீட்டிங்க்கு போயிருக்கலாம், அங்க வந்து நம்ம ஒரு ரட்சிக்கப்படாதவங்களா நம்ம போயிருக்கலாம். ஸோ அப்ப அங்க வந்து ஒரு இன்விடேஷன் கொடுப்பாங்க, யாரெல்லாம் நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னு, பாவங்களை நீங்க அறிக்கை செஞ்சு இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கொடுத்திருப்பாங்க. அப்ப அநேகர் நம்ம என்ன செஞ்சிருப்போம், அதுல வந்து நம்மள ஒப்பு கொடுத்திருப்போம். நான் வந்து மற்ற அதாவது விக்கிரகங்களை வழிபாட்டுல இருந்து நான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை கொடுக்குறேன், அவர் என்னோட சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேரை ஏற்றுக்கொண்டிருப்போம். அந்த மாதிரியான ஒரு இன்விடேஷன் விசுவாசிகளுக்கு அப்படியே ஒரு இன்விடேஷனா எடுக்கலாம். ஊழியர்களுக்கு மினிஸ்ட்ரி வைஸ் அப்படின்னு போகும்பொழுது
அவங்களே வாலண்டியரா வந்து அவங்க பரலோகம் கொடுத்திருக்கிற ஒரு இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி கொள்றது. இது வந்து ஜென்ரல் நார்மலான ஒரு இன்விடேஷன், நார்மலான ஒரு காலிங், அழைக்கப்படுறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல பேசினதனுடைய அர்த்தம் இதுதான். செகண்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னாக்கா சோசன், தெரிந்து கொள்ளப்படுறது. சோ தெரிந்து கொள்ளப்படுறதுன்னு அந்த மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல அங்க பயன்படுத்தி இருக்கிற அந்த வேர்டு, கிரீக் வேர்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்லிட்டோஸ். அதாவது என்ன அப்படின்னாக்கா பிக்ட் அவுட், லைக் சோசன் பை காட், எலெக்ட் ஆஃப் காட். அதாவது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல நிறைய பேர் வந்து இயேசுங்கிற பேர்லயே நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா எப்படி இயேசு கிறிஸ்து வந்து அது பரலோகம் செலக்ட் பண்ணுது அல்லது இவர்தான் மேசியா அப்படிங்கறது எப்படி வந்து புரிய வைக்குது அப்படிங்கும் போது ஒரு ஸ்பெஷல் ஒரு அனாயிட்டிங் அவர் மேல இருந்துச்சு. அப்போ வந்து அவர் ஜெபாலயத்துல போகும் பொழுது கூட அவர் அந்த ஸ்க்ரால் எடுத்து அவர் வாசிக்கிறாரு. அப்ப அதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுல சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருந்தாருன்னு அந்த வசனத்தை வாசிச்சு இது இன்றைக்கு நிறைவேறி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒரு செலக்ஷன், ஒரு ஸ்பெஷல் பிக்கர், ஒரு ஸ்பெஷல் ஒரு அனாயிட்டிங் அப்படி கொடுத்து வர செலக்ட் பண்ற அந்த பர்சன் தான் வந்துட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு சொல்லப்படுறது. சோ இந்த வார்த்தைகள், 2 வார்த்தைகளை தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 20, 21, 22 அந்த 3 சாப்டர்ஸ்லயுமே அவர் வந்து பயன்படுத்துறாரு. சோ இந்த சோசனா இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, they are chosen for a special purpose and but it can also mean choice or excellent when referring to the quality of something. அதாவது ஒரு விசேஷமான ஒரு பர்பஸுக்காக, ஒரு திட்டத்துக்காக, ஒரு மோமெண்ட் அல்லது ஒரு ஈவெண்ட்டுக்காக ஒரு காலகட்டத்துல தெரிந்து கொள்ளப்படுறது. இப்போ இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்துல மேசியாவாக அவர் தெரிந்தெடுக்கப்படுறாரு. அந்த மேசியாங்கிற அந்த அனாயிட்டிங் அவர் மேல இருந்தது. நிறைய பேர் இயேசுங்கிற பேர்ல இருந்தாலும் அவர் மேல ஸ்பெஷலான அந்த மேசியாங்கிற அந்த அனாயிட்டிங் இருந்து அவர் அந்த இடத்துல தெரிந்தெடுக்கப்படுறாரு, ஜனங்களுடைய பாவங்கள்ல இருந்து அவங்களை விடுதலையாக்கும்படியாக. அப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் மோமெண்டா, ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்காக, ஒரு ஸ்பெஷல் பீரியட்ல அந்த காரியம் நடக்குது. ஆஃப்டர் தட் பார்த்தோம்னா இதே மாதிரிதான் வந்து பார்க்கும் பொழுது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ், இந்த மெயின் கேரக்டர்ஸ் லைக் வந்து அவங்க ஆபிரகாமா இருக்கலாம், அல்லது ஏசாயாவா இருக்கலாம், அல்லது யோவான் ஸ்நானகனா இருக்கலாம், எல்லாருமே பார்த்தோம்னா ஸ்பெஷல், they are chosen people. அவங்க வந்து நார்மலான ஜனங்கள் கிடையாது, they are chosen. அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷல் மோமெண்ட்ல, ஸ்பெஷல் அனாயிட்டிங்கோட, ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட், ஒரு ஸ்பெஷல் பீரியட்ல வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஸோ இந்த காரியங்களை பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் இந்த 3 சாப்டர்லயுமே வந்து சொல்றாரு, அழைக்கப்பட்டவங்க அநேகர் ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சிலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த பேரபிள்ஸ், இந்த 3 சாப்டர்ல இருக்கிற பேரபிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேரபிள் வந்து பார்த்தோம்னா மத்தேயு 20வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 20வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஒரு திராட்சை தோட்டத்துக்கு வேலை அமர்த்தும்படியாக ஒரு எஜமான் வந்து என்ன பண்றாரு, வேலையாட்களை வந்து ஹையர் பண்றாரு. ஸோ அப்ப அவர் அந்த மாதிரி ஹையர் பண்ணும் பொழுது பார்த்தோம்னா 5 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் அந்த இடத்துல வந்து ஒரு ஹையர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது அது பார்த்தோம்னா நேரமே அப்படின்னு இருக்கு. ஸோ நான் அதை எப்படி எடுத்துக்கொள்றேன்னா, அதிகாலையே நேரமே ரொம்ப ஏர்லி மார்னிங்ல போயிட்டு அந்த திராட்சை தோட்டத்துல வேலை செய்யும்படியாக ஆட்களை வந்து பேசி கூட்டிட்டு வர்றாரு அதிகாலை. செகண்ட் ஒரு கேட்டகரி பார்த்தோம்னா அந்த 5 கேட்டகரியில செகண்ட் வந்து 3ஆம் மணி வேலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த டைம்ல ஒரு செட் ஆஃப் பீப்புளை கூட்டிட்டு வராரு. அடுத்து பார்க்கும் பொழுது 6ஆம் மணி வேலை, அப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புளை கூட்டிட்டு வராரு. தென் வந்து 9ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலை, இந்த மாதிரி 5 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளை வந்துட்டு அந்த எஜமான் வந்து ஹையர் பண்றாரு.
ஸோ த திங் இஸ் என்னன்னா, அவங்க 5 பேரையும் அவர் வந்துட்டு ஹையர் பண்றாரு. ஹையர் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ண அந்த செட் ஆஃப் பீப்புள், அதாவது அதிகாலையே நேரமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதிகாலமே ஹையர் பண்ண அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் செட் அவங்க தான். அவங்க கிட்ட அவர் வந்து என்ன செய்யறாருன்னா கூலி பேசுறாரு. ஓகே, இந்த இவ்வளவுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு நெகோசியேஷன் போகுது. அதெல்லாம் போய் அவங்க ஓகே இந்த பணத்துக்கு நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அடுத்தடுத்து பாக்குறது எல்லாமே பார்த்தோம்னா அங்க வந்து நெகோசியேஷனே இல்ல. அவங்க வந்து யாராவது நம்மள ஹையர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள இந்த எஜமான் போய் பார்த்து அவங்கள எல்லாம் நீ போயிட்டு வேலை செய்ய, உனக்கு நான் பணம் தரேன், நீ போயிட்டு வேலை செய்ய, உனக்கு நான் கூலி தரேன் அப்படின்னு சொல்லியே அவங்கள கூட்டிட்டு வர்றாரு. அப்ப அதுல வந்து பார்த்தோம்னா 11ஆம் மணி வேலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த லாஸ்ட் மோமெண்ட் அதுல வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து அந்த எஜமான் ஹையர் பண்ணி கூட்டிட்டு வராரு. அப்ப அதுல சொல்லப்பட்டு இருக்கும் என்னன்னா, அவர் எஜமான் கேட்கிறாரு, காலையில இருந்து நீங்க சும்மாதான் இருந்துட்டு இருக்கீங்களா, ஒரு வேலையும் செய்யலையா அப்படிங்கும் போது அந்த ஜனங்கள் சொல்றாங்க, எங்களை வந்து ஹையர் பண்றதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு. இட் மீன்ஸ் லைக் we are rejected people. நாங்க வந்து எல்லாரும் என்ன பண்ணிருப்போம், ரிஜெக்ட் ஆனவங்க. ஏன்னா நல்ல வேலை தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க. வேலை தெரிஞ்சவங்க, நல்லா பண்றவங்க, த பெஸ்ட் பீப்புள், அவங்க எல்லாரும் வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. they went. அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வேலை செய்யறதுக்கு போயிட்டாங்க. ஆனா நாங்க எல்லாரும் என்ன பண்றோம், ரிஜெக்டட் ஒன்ஸ், நாங்க எல்லாரும் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கோம், எங்களை வந்து யாருமே ஹையர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களே அந்த எஜமான் கூட்டிட்டு போயிட்டு வேலை செய்ய சொல்றாரு. ஸோ த எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அந்த சம்பளம் எல்லாம் கொடுக்கும் பொழுது எஜமான் வந்து பார்த்தோம்னா அந்த லாஸ்ட் மோமெண்ட்ல வந்தவங்க, அதாவது இட் மீன்ஸ் லைக் 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9, 11ஆம் மணி இந்த டைம்ல எல்லாம் வந்தவங்களுக்கும் கூட அந்த அதிகாலமே ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் வந்தாங்கல்ல, அவங்க கூட கம்பேர் பண்றாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க, ஒரே மாதிரியான கூலியை கொடுக்கிறார் எஜமான். அப்போ அவங்களுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா வாக்குவாதம் வருது. லைக் வந்து அவங்க கேக்குறாங்க, எப்படி நீங்க வந்து எங்களை கூட அவங்கள நீங்க கம்பேர் பண்ணலாம், நாங்க அதிகமா ஒர்க் பண்ணோம், ஆனா அவங்க வந்து கொஞ்ச நேரம் தான் ஒர்க் பண்ணாங்க, ஆனா என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க அதிகமான அமௌண்ட் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்போ எஜமான் சொல்றாரு, இல்ல நான் உனக்கு கொடுக்க வேண்டியதான் என்ன செஞ்சுட்டேன், நீ என்கிட்ட நெகோசியேட் பண்ணுனா அதன்படி நான் உனக்கு எல்லாமே நான் கொடுத்துட்டேன், ஆனா அவங்களுக்கு வந்து நான் கொடுக்கறது என்னோட இஷ்டம், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி அப்படியாக அது வந்து எண்ட் ஆகுது. ஸோ அந்த ஸ்டோரியினுடைய எண்டில் தான் வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமாக 15வது வசனம் மத்தேயு 20:15 என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா, நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணலாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஸோ அப்போ இந்த ஸ்டோரியினுடைய எண்டில் ஆண்டவர் இந்த காரியத்தை அவங்க கிட்ட சொல்றாரு. அப்போ இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த சோசன், அதாவது இவங்க 2 பேருக்கும் ஒரு வித்தியாசத்தை அந்த ஸ்டோரியில ஆண்டவர் வந்து ஒரு இன்டைரக்டா நமக்கு அதுல புரிய வைக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து லைக் அவங்க வந்து ரிஜெக்ட் ஆனவங்களா இருக்கிறாங்க. அழைக்கப்பட்டவங்க வந்து அப்படி கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் எஜமான் பார்த்த உடனே அவங்கள சோஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ஆனா இவங்களை வந்து என்ன பண்றாங்க, எந்த எஜமானுமே, நான் சொல்றேன், அவங்க வேலையாட்களை போய் ஹையர் பண்றாங்கன்னா அங்க ஒரு எஜமான் தான் போயிருப்பாரு கிடையாது. நிறைய இந்த மாதிரி எஜமான்கள் நிறைய பேர் அங்க வந்திருப்பாங்க. ஆனா எல்லாரையும் அவங்க நல்லா வேலை செய்யறவங்க, நல்லா பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களை தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஹையர் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. ஃபைனலா கடைசி நேரம் வரைக்குமே இவங்களை யாருமே ஹையர் பண்ணவே இல்லை. அவங்க வந்து ஒரு ரிஜெக்டட் பீப்புளாவே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாரா நம்மள வந்து ஹையர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படிங்கறது வந்து லைக் வந்து ஜனங்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக அவங்க இருக்காங்க. ஸோ இத நமக்கு வந்து புரிந்து கொள்ளணும்னா லைக் வந்து நம்ம தாவீது யோசேப்புடைய ஸ்டோரி மூலியமா நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ எப்படி தாவீது வந்து அவனுடைய சொந்த குடும்பத்தினரால அவர் வந்து நிராகரிக்கப்படுறான்.
அதே மாதிரி யோசிப்பு தன்னுடைய சொந்த குடும்பத்தினால நிராகரிக்கப்பட்டு இருக்கான். அப்போ ஆனா கடவுள் வந்து அவங்க 2 பேருடைய ஸ்டோரியிலுமே பார்த்தோம்னா ரிஜெக்டடான அவங்க 2 பேரையும் தான் கடவுள் அவங்கள தெரிந்து கொள்றாரு. ஸோ அதே மாதிரி இந்த அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறது வந்து வாலண்டியரா போய் கடவுள்கிட்ட இருந்து அவங்களோட டேலண்ட் இதெல்லாம் வச்சு இல்லாம நம்மளெல்லாம் கடவுள் தெரிந்துக்குவாரா, நம்மளெல்லாம் அவரை வந்து நேசிப்பாரா, உயர்த்துவாரா, ஆசீர்வதிப்பாரா இப்படின்னு சொல்லி ஒரு ரிஜெக்டட் ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்கள கடவுள் என்ன செய்யறாரு, தன்னுடைய ஒரு செலக்டடா தன்னுடைய ஒரு சாய்ஸா அவர் வந்து தெரிந்து கொள்றாரு. ஸோ செகண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா லைக் அவங்க வந்து they are always compelled by the heaven to do the will of God. அதாவது அவங்க வந்து இப்ப எப்படி அந்த எஜமான் வந்துட்டு சொல்றான், நீங்க காலையில இருந்து சும்மாவே இருந்துட்டு இருக்கீங்க, நீங்க போயிட்டு என்ன செய்யுங்க, தோட்டத்துல போய் வேலை செய்யுங்க, உங்களுக்கான நான் கூலியை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாரு எஜமான். அப்போ இவங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துக்கு அவங்க வந்து போகதான் செஞ்சாங்க. போய் எஜமான் சொன்ன அந்த வேலையை வந்து அந்த இடத்துல அவங்க செய்யறாங்க. சோ அப்போ இந்த சோசன் பீப்புளுடைய இது கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அவங்க வந்து அழைக்கப்பட்டவங்களோட கேரக்டர் நான் சொன்னேன். அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் பரலோகத்துல இருந்து ஒரு ஜெனரல் இன்விடேஷன் கொடுத்த உடனே என்ன செஞ்சிருவாங்க, அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன்ல வந்து ஓகே சொல்லி இந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு கடவுளுக்கு ஊழியம் செய்ய வந்துருவாங்க. இல்ல அப்படின்னா லைக் வந்து இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு வர்றவங்க. ஆனா இந்த லைக் சோசன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, லைக் வந்து என்னதான் வந்து கடவுள் வந்து உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இல்ல என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடுற மாதிரியான ஒரு பீப்புள் அவங்க. ஏன்னா பார்த்தோன்னா பிகாஸ் ஆஃப் தேர் ஒரு எலிஜிபிள் இல்லாம இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்க. இதுக்கு நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா லைக் வந்து மோசஸ் அண்ட் சாமுவேல் எடுத்துக்கொள்ளலாம். மோசஸ் பார்க்கும் பொழுது அவரு வந்து என்ன பண்றாரு, ஆண்டவர் அவரை தெரிந்து கொள்ளும் பொழுது மோசே கிட்ட வந்து நீ போய் என்னோட ஜனங்களை கூட்டிட்டு வரணும் போது அவன் நிறைய விதமான காரணங்களை சொல்றான். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது, இந்த அழைப்புக்கு நான் தகுதி இல்லை, இந்த அழைப்பை என்னால ஏற்றுக்க முடியாது, இது என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான நிறைய காரணங்களை அவன் சொல்றான். ஆனா பரலோகத்தினுடைய ஒரு கம்பல்னால என்ன செய்யறான், அவன் அதை வந்து ஏற்றுக்கொண்டு அவன் செய்யக்கூடியவனாக காணப்படுகிறான். லைக் அதே மாதிரி சாமுவேல் எடுத்துக்கொண்டோம்னா, சாமுவேல் வந்து தாவீத அபிஷேகம் பண்ண போக சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல சாமுவேல் என்ன செய்யறாருன்னா ஒரு காரியங்களை சொல்றாரு. ஏன்னா சவுல் இருக்கும் பொழுது நான் போய் தாவீத அபிஷேகம் பண்ணிட்டா சவுலுக்கு தெரிஞ்சா என்ன செஞ்சிருவாங்க, என்னை வந்து கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்லி அவனு பயப்படுறா, சில காரணங்களை சொல்றோம். ஸோ இந்த மாதிரி பரலோகத்தினுடைய ஒரு கம்பல்ஷன்னால என்ன செய்யறதுன்னா அந்த கடவுளுடைய காரியத்தை செய்யறதுக்காக வர்றது. ஸோ இதுதான் வந்து இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஒரு கேட்டகரி வைஸா அதுல இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து எந்த ஒரு டிமாண்டுமே வைக்காதவங்க. ஏன்னா இப்ப அந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் கிட்ட அவர் வந்து நெகோஷியேட் பண்றாரு. உனக்கு நான் வந்து இவ்வளவு நீ வேலை செய்யணும், உனக்கு வந்து ஒரு பணம் நான் வந்து உனக்கு நான் கொடுக்குறேன், கூலியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒருவேளை அவங்க 4 கேட்டிருக்கலாம், 5 கேட்டிருக்கலாம், எப்படியோ நெகோஷியேட் பண்ணி ஒரு பணத்துக்கு அவங்க ஒத்துக்கொண்டு வராங்கன்னு சொல்லி நம்ம அதில் பாக்குறோம். அதுக்கு ஓகே சொல்லி அவங்க வராங்க. ஆனா இந்த 2வது கேட்டகரியில இருந்து 3ஆம் அப்புறம் 9ஆம் மணி 11ஆம் மணி இந்த மாதிரி டைம்ல 6ஆம் மணி வேலை இந்த மாதிரி இதுல நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரியா வந்தவங்க வந்து எதுவுமே டிமாண்ட் வைக்கல. அவங்க வந்து அவங்க கிட்ட அந்த எஜமான் சொல்றாரு, நீ போய் என்னுடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யி, உனக்கு நான் என்ன செய்யறேன், நீ அதுக்கான கூலியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து என்ன செய்யலன்னா எதுவுமே கேட்கல. எவ்வளவு தருவீங்க, இவ்வளவு நேரம் நாங்க வேலை செய்யணுமா, என்ன வேலை செய்யணும், எதுவுமே அவங்க கேட்கல. எஜமான் சொன்ன உடனே அவங்க சரின்னு எந்த டிமாண்டுமே வைக்காம எதையுமே எதிர்பார்க்காம ஓகே நமக்கு ஒருத்தர் வேலை கொடுக்குறேன்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து அந்த இன்விடேஷனை
ஹம்பிளா வந்து அவங்க ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை அவங்க செய்யறதுக்காக போகுறாங்க. போன பிற்பாடு அவங்களுக்கு உண்டான அந்த ரிவார்டு அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இட்ஸ் லைக் இதுதான் அந்த சோசன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய காரியங்கள். அந்த கேரக்டர் வைஸ்ல இது எல்லாமே வரும். ஸோ ஆண்டவர் எனக்கு சமீபத்துல ஒரு காரியங்களை சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த நாட்கள்ல வந்து கடவுள் நிறைய அந்த லைக் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வந்து வெளியே கொண்டுட்டு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாபிக் நான் வந்து இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு உண்டான ஒரு டைம் இதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து எப்படின்னா, தானியல்ல பார்க்கும் பொழுது ஒரு வசனம் இருக்கும், உடன்படிக்கையை வந்து அநேகருடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அப்படின்னு இந்த வேர்டு இருக்கும். அப்ப அதையே வந்து எனக்கு ஆண்டவர் காண்பித்தாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி நமக்கே நிறைய அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கே தெரியாது அவங்க இந்த ஒரு பர்பஸ்க்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து இந்த நாட்கள்ல ஆண்டவர் உறுதிப்படுத்தி அவங்களுக்கு அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன காரியத்துக்காக அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்பெஷல் ஒரு மோமெண்ட் என்ன, ஸ்பெஷல் ஈவெண்ட் என்ன அவங்கள பத்தி அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு அதை கடவுள் அவங்களுக்கு அதை பார்க்கும்படியாக அவங்க கண்களை திறப்பாரு. தென் வந்து இந்த நாட்கள்ல அநேகர் அந்த கன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்டு அவங்க வெளியே வர்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த டாபிக்ல கடவுள் பேச சொன்னதுக்கு காரணமே இது வந்து நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, இந்த ஸ்பெஷல் மோமெண்ட்டுக்காக நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக இந்த மெசேஜ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ இந்த பாக்குறோம், அவங்க எந்த டிமாண்டுமே என்ன செய்யல, வைக்காம என்ன செய்யறாங்க, அவங்க கடவுள் கிட்ட வராங்க. என்னுடைய ஊழியத்திலையும் ஆரம்ப நாட்கள்ல பார்க்கும் பொழுது நான் வந்து ஒரு கம்பெனில தான் நான் ஆக்சுவலா ஊழியத்துக்கே வந்தது. என்னுடைய அம்மா வந்து என்னைய ஊழியத்துக்குன்னு அவங்க ஒப்பு கொடுத்திருந்தாங்க. ஸோ வேற வழி இல்லை, அவங்க கடவுள்கிட்ட அதை ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. அதனால நான் ஊழியத்துக்கு வந்துதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம், என்னுடைய விருப்பத்தின்படி அது இல்லை, ஆனா கட்டாயத்தின் பேர்ல நான் வந்தேன். அண்ட் தென் வந்து ஒரு சர்டன் பீரியட் வரும்பொழுது எனக்கு என்னன்னா ஒரு ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை மாறிடுச்சு. அப்புறம் அதுக்குண்டானதெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். பார்த்து அதுக்குண்டானதெல்லாம் படிக்கணும், அது அப்படியே ஆகணும் இப்படி ஆகணும். அப்புறம் அது எல்லாமே ஃபைனலா எல்லாமே ஃபெயிலியர் ஆகி திரும்பவும் என்ன செய்யுதுன்னா அந்த கம்பல்ஷன்ல தான் திரும்பவும் நான் ஊழியத்துக்கு வர. பைபிள் காலேஜ்லயுமே அப்படிதான். 12th வந்து எனக்கு அக்கௌண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தேன். அதுல எனக்கு ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அதுல நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அந்த ஒரு மூமெண்ட்ல பார்க்கும் பொழுது என்னுடைய டியூட்டர்ஸ் அவங்களே என்ன பண்ணிருந்தாங்கன்னா, நீ சென்ட்டை மட்டும் எடுத்துரு, உன்னை நாங்க வந்து நானே படிக்க வச்சிடறேன் அப்படின்னு. அதே மாதிரி எல்லாமே நான் பண்ணேன். எந்த சப்ஜெக்ட்ல நான் வந்து சென்டம் எடுக்கணுமோ அதுல வந்து இருக்கிறதுலயே ரொம்ப லீஸ்ட் மார்க் அதுலதான் எடுத்தேன். அண்ட் தென் வந்து அதுக்கு பிறகு பார்த்தோம்னா காலேஜ், செக்குலர் காலேஜ் போய் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை என்னுடைய ஃபேமிலியில இல்லை. அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா, சரி பைபிள் காலேஜ் போவோம் அப்படின்னு என்னுடைய மனசை மாத்திட்டு அப்புறமா பைபிள் காலேஜ் வர, அது அப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு கம்பல்ஷன்ல வர. அப்போ அந்த வந்து பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அங்க ஊழியத்துல இருந்துட்டு இருந்த நாட்கள்ல ஒரு பாஸ்டரோட மெசேஜ் நான் வந்து கேட்டேன். அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, நான் வந்து ஊழியத்துக்கு வந்தப்போ நான் கடவுள்கிட்ட வந்து கேட்டிருந்தேன், அது மாதிரி நான் ஊழியத்துக்கு வந்தேன்னா எனக்கு வந்து பண கஷ்டமே இருக்கக்கூடாது, அப்படின்னா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்போ நான் அப்படி கேட்டதுனால எனக்கு இது வரைக்கும் எந்த பண கஷ்டமே வரல, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்ப அதை கேட்டோன்னா அப்ப நான் யோசிச்சேன், ஐயோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்காம வந்துட்டோமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்கணும் போல, நம்ம எதுவுமே கேட்காம நம்ம வீட்டுல வேற போன்னு சொல்லிட்டாங்க, நம்மளும் வந்துட்டோம், இதெல்லாம் எதுவுமே கேட்கல, நம்ம எந்த டிமாண்டுமே வைக்காம நம்ம எதுவுமே கேட்காம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கொஞ்ச நாள் எனக்கு அது ஒரு ஃபீலிங்காவே இருந்துச்சு. ஸோ அந்த பாஸ்டர்ல கேட்டுதான் வந்திருக்காங்க, நமக்கு யாரும் சொல்லல, ஸோ நம்மளும் கேட்காம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அதை நான் மறந்தும் போயிட்டேன். இந்த ரீசன்ட் டேஸ்ல காட் வந்துட்டு ஒரு மேண்டில வந்து ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்திருந்தாங்க.
லைக் வந்து ஒரு டியூயல் மேண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேன் ஆஃப் காட் கிட்ட இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மேண்டல், இன்னொரு மேன் ஆஃப் காட் கிட்ட இருந்து வேர்ல்ட்லி பிளஸிங்கான ஒரு மேண்டல். அப்ப அது அந்த டியூயல் மேண்டல் அப்படிங்கறது அதை கொடுத்துட்டு காட் என்கிட்ட சொன்னாங்க, நீ ஒன்ஸ் வந்துட்டு சொன்ன, நீ வந்து எந்த இதுவுமே கேட்காம நான் வந்துட்டேனே, நீ ஒரு காலத்துல நீ சொல்லிட்டு இருந்த, இப்போ வந்து நீ கேட்கவே இல்லை, ஆனா இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொடுக்கும் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னாங்க, லைக் இது வந்து ரெட்டிப்பானதாக இருக்கும், டபுள் ஃபோல்டு பிளஸிங்காக இருக்கும். ஒரு மேன் ஆஃப் காட் கிட்ட இருந்து வர அந்த ஸ்பிரிச்சுவல் மேண்டல் வந்து அப்படியே சேமா இருக்காது, அது உனக்கு உன் மேல வந்து அது டபுள் ஃபோர்த்தா அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். இன்னொரு மேன் ஆஃப் காட் மேல இருக்கிற அந்த வேர்ல்ட்லி பிளஸிங், அந்த அனாயிட்டிங்கும் வந்து அப்படியே வராது, அது டபுள் ஃபோல்டா தான் உனக்கு மேல மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கடவுள்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன்னா, எந்த டிமாண்டுமே கடவுள் கிட்ட வைக்காதீங்க. இப்படி நீங்க வந்து ஆசீர்வதிச்சிடணும், இந்த மாதிரி நான் நீங்க சொல்ற இந்த காரியத்தை நான் பண்ணிட்டா இந்த மாதிரி நீங்க என்னை ஆசீர்வதி, அப்படிலாம் எதுவுமே டிமாண்டே வைக்காதீங்க. லைக் பிளைண்டா அவர் சொல்லிட்டாரா, ஓகே அதை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம அந்த ஒபீடியன்ஸ் நம்ம வந்து பிளைண்டா அவர் ஃபாலோ பண்ணும் பொழுது எல்லாமே அவர் நமக்கு அந்தந்த நேரத்துல என்னென்ன காரியங்களை நமக்கு கொடுக்கணுமோ எல்லாமே அவரே தானா முன் வந்து நமக்கு கொடுப்பாரு. ஐ மீன் ஸோ அப்போ இந்த சோசன், இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் இந்த நாட்கள்ல மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. அப்போ இதை எழும்போது காட் சொன்னாங்க, இனி இப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு சொல்லி ஒரு சர்டன் டைப் ஆஃப் பீப்புள், ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இப்ப இந்த நாட்கள்ல வெளிவருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்க போகிற ஒரு பிளஸிங் எப்படி இருக்கும்னா டபுள் ஃபோல்டு மேண்டிலா இருக்கும். அவங்க மேல எல்லாம் பார்த்தோன்னா லைக் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் அவங்க மேல அது மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இத நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்ப நான் சொல்லுகிற ஒவ்வொரு அந்த காரியங்களும் உங்க வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட ஆண்டவர் இப்போ பேசுவாரு, நீங்க வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கேட்டகரியில இருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த நாட்கள்ல இந்த உங்க மேல ஒரு ரெட்டிப்பான ஒரு டபுள் ஃபோல்டு டியூயல் மேண்டில் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகே, அடுத்த இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து இதுல பார்க்கும் பொழுது பார்த்தோன்னா த டேஸ் ஆஃப் ரிவார்டு, அதாவது எப்படி அந்த அழைக்கப்பட்டு வந்தவங்களுக்கு ஒரு ரிவார்டு இருந்துச்சு, அந்த எஜமான் வந்து ஒரு ரிவார்டு கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டு கொடுக்குறாரு. ஸோ அப்போ வந்து கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கும் எப்படி அந்த அழைக்கப்பட்டு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தவங்களுக்கு ஒரு ரிவார்டு இருந்துச்சோ அதே மாதிரி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கும் நிச்சயம் ரிவார்டு இருக்கும். கடவுள் உங்களுக்குன்னு ஒரு ரிவார்டை வச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவரை கிட்ட சொன்னாரு, இந்த நாட்கள் வந்து நான் ரிவார்டு கொடுக்குற ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வெளிப்படுத்தினல்ல வந்து சொல்லியிருப்பாங்க, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், என்னோட கூட அந்த பலன் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ரிவார்டு, இட்ஸ் சீசன் ஆஃப் ரிவார்டு. அப்போ இந்த நாட்கள்ல வந்து ஆண்டவர் நிறைய நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிவார்டு கொடுக்க போகிறாரு. நம்மளுடைய அந்த கிரியைகளுக்கு ஏற்றபடியான ஒரு ரிவார்டு. ஸோ எல்லாருமே அந்த ஒரு அட் அ டைம்ல அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வரப்போகிறோம். ஸோ அதுலயும் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா அந்த ரிவார்ட் வந்து டபுள் ஃபோல்டான ஒரு ரிவார்டாக அது இருக்கும். ஸோ இதுல எழும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினாங்க. இது எப்படி அந்த ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் முடியும்னா, ஆதியாகமம் 49:26 அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கும், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா யாக்கோபு வந்து யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த காரியத்தை சொல்லி அவர் ஆசீர்வதிப்பாரு. ஸோ அப்போ இதுல ஆண்டவர் சொன்னாரு என்னன்னா, இப்போ இந்த நாட்கள்ல இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஒரு சீசன், இவ்வளவு நாள் வந்து வேர்ல்டு எப்படி எதை பார்த்துச்சு அப்படின்னா அழைக்கப்பட்டவர்களுடைய சீசனை பார்த்துச்சு. அதாவது
அவங்களா முன் வந்து தங்களோட வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிச்சு வந்தவங்க, நிறைய ஊழியம் செஞ்சு அவங்க மூலியமாக கடவுளுடைய கிரியைகள் நடப்பிக்கப்பட்டதையும் அவங்க எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத உலகம் பார்த்தது. ஆனா இந்த சீசன்ல இருந்து the world is going to see about the chosen one, எப்படி இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலியமாக செய்யப்பட போகிற காரியங்களை அது பார்க்க போகுது. ஆமே. ஸோ அப்போ அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் சொல்லுவாங்க, இவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து இதுவரைக்கும் இருந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை விட பல மடங்கு அது உயர்ந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் அ ரிமார்க்கபிள் ஒரு பீப்புளாக அவங்க இருப்பாங்க. ஐ மீன், ஸோ அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக கடவுள் இந்த நாளில் முன்குறித்து வெளியே கொண்டு வர போகிற அந்த ஜனங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு முன்னாடியும் வந்து அந்த விதமான ஆசீர்வாதத்தில் அவங்களோட தலைமுறைகளில் இருந்திருக்க மாட்டாங்க, அவர்களுக்கு பின்பாகவும் அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுப்பாரு. டபுள் ஃபோல்டான ஒரு மேண்டில், டபுள் ஃபோல்டான ஒரு பிளஸ்ஸிங்கை வந்து அவங்க இன்ஹெரிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வர ஜெனரேஷன்ஸ் வந்து இவங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து எல்லா அவருடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேம்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செகண்ட் பேரபிள் பார்க்கலாம். இந்த செகண்ட் பேரபிள் வந்து மத்தேயு 21 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 21 அதிகாரத்துல இந்த செகண்ட் பேரபிள் கொடுத்திருப்பாங்க. அந்த பேரபிள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா, 2 குமாரர்கள் இருக்காங்க ஒரு எஜமானுக்கு. ஸோ அவங்க 2 பேர்ல வந்து அந்த தகப்பன் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த 2 குமாரர்களை பார்த்து சொல்றாரு. முதல்ல ஃபர்ஸ்ட் மூத்த குமாரன் கிட்ட சொல்றாரு, நீ போயிட்டு திராட்சை தோட்டத்துல போய் நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவனுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான், முடியாது, என்னால போக முடியாது அப்படிங்கிறான். அவனுக்கு இஷ்டம் இல்லை போகிறதுக்கு. ஆனா பிறகு அவன் என்ன செய்யறான், சரி அப்பா சொல்லிட்டாங்களே, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஆஃப் த கம்பல்ஷன் ஆஃப் ஹிஸ் ஃபாதர், அப்பாவுடைய ஒரு கம்பல்னால, அந்த வேர்ட்னால அவன் என்ன செய்யறான், போய் வேலை செய்யறான். செகண்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இளைய குமாரன் கிட்ட தகப்பன் அதே மாதிரி சொல்றாரு. அவன் என்ன பண்றான், ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா பார்த்தா அவன் என்ன செய்யல, போகவே இல்லை அப்படின்ட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த பேரபிள்லயும் ஆண்டவர் வந்து இந்த சோசன், அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, இந்த வித்தியாசத்தை அந்த இடத்துல கொடுத்திருப்பாரு. அப்ப அதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா, லைக் அந்த பேரபிளுடைய எண்டுல, இந்த கதையோட எண்டுல வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, மத்தேயு 21:31 இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ வந்து அதுல சொல்றாரு, இந்த 2 பேர்ல 2 குமாரர்ல வந்து யாரு கடவுளுடைய சித்தத்தை செஞ்சவங்க, அதாவது தகப்பனுடைய சித்தத்தை செஞ்சவங்க யாரு அப்படின்னா மூத்த குமாரன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுல சொல்லிட்டு அது கூட கண்டினியூஸா சொல்றாரு, லைக் ஆயக்காரரும் வேசிகளும் என்ன செஞ்சிருவாங்க, தேவனுடைய ராஜ்யத்துல வந்துருவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு லேபிள் கொடுக்கப்படுது. அதாவது என்னன்னா, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு லேபிள், அதாவது மக்களால கொடுக்கப்படுற ஒரு லேபிள், ஒரு சீல். லைக் அங்க இடத்துல என்ன சொல்லியிருக்கு, ஆயக்காரரும் வேசிகளும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அதே மாதிரிதான் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வந்து அவங்க ஜனங்களால பலவிதமான சீல்ஸ், முத்திரைகளால முத்திரிக்கப்பட்டிருப்பாங்க, பலவிதமான பெயர்களால அவங்க கொடுக்கப்பட்டிருப்பாங்க. லைக் வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு லேபிள வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ஜனங்கள் கொடுத்திருப்பாங்க. லைக் எப்படி அதுல வந்து ஆயக்காரர்கள் அப்படிங்கும் போது பண ஆசை உள்ளவங்க, பணத்துக்காக பண்றவங்க, லைக் வந்து ஒழுக்கம் இல்லாதவங்க, இந்த மாதிரியான நிறைய ஒரு நெகட்டிவான ஒரு லேபிள், ஒரு சீலை வந்து ஜனங்களால கொடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்களாக இவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா,
அந்த எப்படி அந்த 2 குமாரர்கள் கிட்ட வந்து தகப்பன் சொல்றா, மூத்த பையன் கிட்ட சொல்லும் பொழுது அவன் போக இஷ்டம் இல்ல, போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஆனா 2வது குமாரன் கிட்ட அவர் சொல்லும் பொழுது அவன் போறேன்னு சொல்லிட்டு போகல. அதுதான் என்னன்னா, இந்த அழைக்கப்பட்டவர்கள் பார்க்கும் பொழுது அவங்க வந்து அவங்க கிட்டயும் இப்போ இந்த நாட்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வந்து நிறைய ஒரு ரெவலேஷன் கடவுள் சொல்லுகிற அந்த காரியத்தை, அந்த ஒரு ஸ்பெஷல் மோமெண்ட்டுக்காக கடவுள் தெரிந்து கொள்ளப்படுற அவங்க கடவுள் சொல்லுகிற ஒரு காரியத்தை அவங்க செய்வாங்க. ஆனா அதே காரியம் புதுசா சொல்றாரா கடவுள் அப்படின்னா கிடையாது. ஆல்ரெடி அழைக்கப்பட்டு ஃபீல்டுல இருக்கிறவங்க கிட்ட சொன்னதை அவங்க ரிஜெக்ட் பண்ணனதுனால அந்த காரியத்தை என்ன செய்யறாரு ஆண்டவர், ஒரு ஸ்பெஷலான சில நபர்களை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு திரும்ப அதை சொல்லும் பொழுது அவங்க அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து அவங்க செய்வாங்க. ஐ மீன் இப்போ நம்ம ஃபீல்ட்ல பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த காரியங்களை செய்துட்டு இருப்பாங்க. லைக் இதை புரியுற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, சில விஷயங்களை பத்தி பேசுறது, லைக் வந்து பார்த்தோம்னா உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறது, தென் வந்து லைக் நியூ கவர்னன்டினுடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸை பத்தி பேசுறது, அல்லது பார்த்தோம்னா கடவுளுடைய அந்த வருகை அதை பத்தி பேசுறது. அதாவது ஒவ்வொரு டாபிக் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் அதை கொடுத்திருப்பாரு. எப்படி இது வந்து சொல்லணும்னா, லைக் இப்ப நம்மளுடைய அசம்பிளிஸ் இருக்கும், அதுல பார்த்தா ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டுல ஒரு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ சுகாதாரத்துறை அப்படின்னா அதுக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பாரு, அண்ட் தென் பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் அப்படின்னு கடவுள் வச்சிருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அந்த இடத்துல செலக்ட் பண்ணி அதுல வந்து அவங்க அதை காரியங்களை குறிச்சு பேசிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பரலோக ராஜ்யத்தை பத்தியே சொல்லிட்டு இருப்பாங்க, தென் வந்து ராஜ்யத்துக்கு உண்டான காரியங்களை பத்தியே பேசுறது. இன்னும் சிலர் வந்து பார்த்தோம்னா லைக் கானானை பத்தியே பேசுறது, கானானுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம், கானானுடைய வாழ்க்கை இப்படி. சிலர் வந்து எகிப்துல இருந்து விடுதலையாக்கப்படுறது, அந்த விடுதலை டெலிவரன்ஸ் பத்தியே பேசுவாங்க, சிலர் ஹீலிங்கை பத்தியே பேசுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ். அப்போ இது எல்லாமே ஆல்ரெடி எப்படி அந்த தகப்பன் வந்து 2 பேர்கிட்டயுமே சொல்றாரு. அந்த மூத்தவன் கிட்டயும் சொல்றாங்க, இளையவன் கிட்டயும் சொல்றாங்க. ஆனா இளையவன் வந்து அதை மறுத்துட்டான், ஆனா மூத்தவன் வந்து அதை செய்து கொடுக்கறான். அதே மாதிரிதான் இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி ஆண்டவர் பேசியிருப்பாரு. ஆனா அவங்க அதை மறுத்திருப்பாங்க. அதை வந்து என்ன செய்யறாரு ஆண்டவர், திரும்ப நபர்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்தி அதை கொண்டு அந்த காரியங்களை செய்ய வைப்பார். அதனாலயே என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை வந்து வித்தியாசமான ஒரு விஷயத்த அவங்க பேசுறாங்க, இது வந்து நடைமுறைக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம், அல்லது இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதுனாலயே ஜனங்கள் அவங்க மேல என்ன செய்யறாங்க, நெகட்டிவான லேபிள்ஸ், அந்த நெகட்டிவான சீலை வந்து கொடுக்கறாங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு. ஆயக்காரரும் பாவிகளும் பேசிகள் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அந்த கடவுளுடைய ராஜ்யத்துல இருக்காங்க, அவங்க பந்தியில இருக்காங்க, என் கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான காரியங்களை அந்த இடத்துல சொல்றாரு. ஓகே சார், அடுத்து நம்ம பார்த்தோம்னா 3வது பேரபிள்ஸ். ஸோ இந்த சோசன் அப்புறம் இந்த கால்ட் அண்ட் சோசன், இவங்க 2 பேர்ல இவங்கள் வந்து என்ன பண்றாங்க, கடவுளுடைய முத்திரையை பெற்றவங்க, அதே சமயத்துல இந்த ஜனங்களால வெறுக்கப்பட்டவங்க, ரிஜெக்டட் பர்சன்ஸ். இவங்க எல்லாருமே பார்க்கும் பொழுது நம்ம பைபிள்லயுமே நம்ம அதை பார்க்க முடியும். தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களை பத்தி இந்த இடத்துல சொல்லும் போது ஏதோ ஒரு ரிஜெக்ஷன்ல கண்டிப்பா அவங்க இருப்பாங்க. முதலே சொன்ன மாதிரி யோசேப்பு, தாவீது, மோசே, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ்லயுமே வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்க ரிஜெக்ட் ஆகி தென் வந்து கடவுள் அவங்களுக்கு ஒரு ஜனங்கள் வந்து வேற ஒரு சீல் வச்சிருப்பாங்க. இப்போ மோசே எடுத்துக்கொண்டா அவன் கொலைகாரன் அப்படிங்கிற ஒரு சீல் அவன் மேல இருந்தது, ஒரு லேபிள் இருந்தது. அதே மாதிரி பார்க்கும் பொழுது லைக் யோசேப்பு மேல இவன் சொப்பனை பாக்குறவன், அதாவது ரொம்ப திமிர் பிடிச்சவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரைடு உள்ளவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீல், ஒரு லேபிள் அவன் மேல இருந்தது. ஆனா பரலோகம் அதுக்கு மேல ஒரு லேபிள் அவங்களுக்கு கொடுத்து, தன்னுடைய முத்திரை, தன்னுடைய நாமத்தை அவங்களுக்கு கொடுக்குது. அதாவது கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் அழைக்கப்படுறது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அது மாதிரி
அந்த பெயர்களை, புது நாமத்தை கடவுள் இந்த நாட்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். சோ அப்போ கடவுள் உங்களுக்கு என்ன செய்யறாரு, இதை கொடுக்க போகிறார். அப்போ நம்ம இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவ்வளவு நாட்கள் என்ன செஞ்சிருக்கலாம், ஜனங்களுடைய அந்த நெகட்டிவிட்டியான அந்த வார்த்தைகளை வச்சு அவங்க வந்திருக்கலாம், டிராவல் பண்ணியிருக்கலாம் அவங்க லைஃப்ல. பட் ஃப்ரம் திஸ் மோமெண்ட் இதுல இருந்து அவங்களோட அந்த லேபிள் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சேஞ்ச், அந்த முத்திரை அது வந்து மாறப்போகுது. ஸோ அப்போ வந்து என்னன்னா கடவுள் அவங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன் அதுலதான் அவங்க என்ன செய்ய போறாங்க, இனி டிராவல் பண்ணுவாங்க. தென் வந்து பார்க்கும் பொழுது அந்த பெயர்களாலதான் அவங்க அழைக்கப்படுவாங்க. ஐ மீன் ஸோ நிறைய இந்த காரியங்கள் எல்லாம் இனி வர நாட்கள்ல கடவுள் வந்து வெளிப்படுத்துவார். அடுத்து பார்த்தோம்னா 3வது பேரபிள். ஓகே சார், இந்த 3rd பேரபிள் பார்க்கும் பொழுது மத்திய 21:33 சொல்லப்பட்டிருக்கும். இந்த 3வது உவமையில வந்து பார்த்தோம்னா திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விட்டுட்டு புறதேசத்துக்கு போயிருந்த ஒரு மனுஷனை பத்தி இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க, ஒரு எஜமான பத்தி. சோ அப்போ அந்த எஜமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு திராட்சை தோட்டம் அவருக்கு இருக்கு, அதைய வந்து லீஸ்க்கு கொடுத்துட்டு ஒரு வெளியூருக்கு போயிடுறாரு. திரும்பி அதை வாங்கறதுக்கான அதனுடைய அந்த கூலிய அந்த ஃப்ரூட்டை வந்து வாங்குறதுக்கான அந்த சீசன் வருது, அந்த கூலி வாங்குறதுக்கான சீசன் வருது. அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, ஒரு ஊழியக்காரர் அவனோட சர்வெண்ட் ஒருத்தர் அனுப்புறாரு. அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அந்த தோட்டத்துல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சிடறாங்க. செகண்ட் ஒருத்தர் அனுப்புறாரு, அவங்களையும் அவங்க வந்து ஹர்ட் பண்ணிடுறாங்க. 3வது தன்னுடைய குமாரனை அனுப்புறாரு, அவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைனலா அந்த இடத்துல பார்க்கும் பொழுது எஜமானே என்ன செய்யறாரு, வந்து அவங்கள கிட்ட இருந்த அந்த அத்தாரிட்டி அது எல்லாத்தையும் எடுத்து வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டு இருப்பார். ஸோ இந்த இதுல பார்க்கும் பொழுது லைக் என்ன, தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் வந்து அவங்க கடவுளுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருப்பாங்க. அவங்க லைக் எப்படின்னா தே பிலாங்ஸ் டு ஹெவன். அவங்க வந்து எப்படி அந்த எஜமான் வந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாம் அனுப்புறாங்க, ஃபைனலா பார்த்தோம்னா தன்னுடைய குமாரனை அனுப்புறாரு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இவன் தான் இவ சுதந்திரவாளியா இருக்கான், அப்ப இவனை நம்ம கொலை பண்ணிட்டோம்னா இனி யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த குமாரன் அப்படிங்கறது எஜமானுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அது மாதிரிதான் லைக் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா கடவுளுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஹெவன்ஸ் ப்ராப்பர்ட்டி. அவங்க கடவுளுக்குரியவர்கள். அதுதான் சொல்லுவார் ஒரு வசனத்துல, நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க முடியும். நான் உன்னை யாக்கோபே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவள் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் கடவுளுக்குரியவங்க. அவங்களுடைய அந்த முழு பொறுப்புமே கடவுளுக்குரியது. ஸோ அப்போ அவங்களை நடத்துறது, அவங்களுக்கான காரியங்களை செய்யறது எல்லாமே அவருடைய பொறுப்பு. அவரு முழுவதுமாக அவங்கள ஒரு கண்ட்ரோல் எடுத்திருப்பாரு, எல்லா காரியங்களையும் அவங்களை பார்த்து கொள்ள முடியாத. ஸோ ஹெவன்ஸுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியாக, லைக் எப்படி சொல்லலாம், ஒரு சொத்தாகவே அவங்க இருப்பாங்க, ஒரு லைக் அம்பாசிடராக அவங்க இருக்குவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபேவர் கடவுள் கொடுத்திருந்திருப்பாரு. ஸோ தே ஆர் லைக் அ ஹைலி ஃபேவர். மரியாள் கிட்ட தூதன் சொல்றாரு, உன்னை நீ கடவுளோட கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சது, அப்போ ஹைலி ஃபேவர். உனக்கு எல்லா பெண்களும் இருந்தாங்க, ஆனா உன்னை தான் கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. பிகாஸ் உனக்கு என்ன செஞ்சிருக்கு, கடவுளுடைய ஃபேவர் கிடைச்சிருக்கு, ஹைலி ஃபேவர்டு, உனக்கு பெரிய ஒரு ஃபேவரே கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா கடவுளுடைய கண்கள்ல தயவு பெற்றவங்க. தயவுனா ஒரு சாதாரண தயவு இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு தயவு. அந்த தயவுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பிளஸ்ஸிங்கு, அந்த ஒர்க்குக்கு எதுக்குமே அவங்க எலிஜிபிளாகவே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேவர், ஹைலி ஃபேவர்ட் பர்சன்ஸ். அண்ட் பார்த்தோன்னா ஹைலி ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மத்திய 21:44 பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது அந்த குமாரனை என்ன செஞ்சிடறாங்க, அந்த தோட்டத்துக்காரங்க எல்லாம் சேர்ந்து கொண்டுடுறாங்க.
அதுக்கடுத்து எஜமானே நேரா வந்து பாக்குறாரு. அப்போ வந்து அவர் வேற ஒரு நபருக்கு கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கிறார். அதுக்கு கண்டினியூவா பார்த்தோம் அப்படின்னா 42வது வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து 43-44 சொல்றாரு, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சோ அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்களுக்கு வந்து கடவுள் என்ன செய்யறாருன்னா ஒரு பெரிய ஒரு ஃபேவர் கொடுக்கிறாரு. ஃபேவர் மட்டும் இல்லாம ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போ நம்மளுடைய இடங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது மினிஸ்டர்ஸ், சிஎம், பிஎம் இவங்களுக்கு எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்பெஷல் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு கடவுளுடைய அந்த தயவு பெற்ற கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நபர்களுக்கும் வந்து பரலோகம் ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்குது. அப்போ ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்னு அதை சொல்லலாம். லைக் அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இவங்க அதாவது இவங்களுக்கு அகெயின்ஸ்டா யாரு வந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நொறுங்கி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏன்னா இவங்களுடைய அந்த அழைப்பு அந்த மாதிரி. ஏன்னா எதுவுமே அவங்க டிமாண்டும் வைக்கல, அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். தென் வந்து பார்த்தோம்னா ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்களை அந்த இடத்துல அவங்க செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அது இல்லாம கடவுளா என்ன செய்யறாரு, அவங்கள வந்து பிக் பண்ணி எடுக்கிறாரு. லைக் வந்து அழைக்கப்பட்டவங்கள மாதிரி இல்ல, அவங்களுக்கு ஒரு ஜெனரல் இன்விடேஷன் கொடுத்தோன்னே நான் வரேன் அப்படின்னு வந்தவங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது, இவங்களை கடவுளே சூஸ் பண்றாரு. அதுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், இந்த கிரீக் வேர்டு பிக்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அவங்கள வந்து பிக் பண்ணி எடுக்கிறாரு. ஸோ அதனால அவரே அவங்களை கூப்பிட்டதுனால, அவரே அவங்கள வந்து தெரிந்தெடுத்ததுனால ஃபுல் ப்ரொடெக்ஷன், ஃபுல் அந்த ஃபேவர் எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷலாக கடவுள் கொடுக்கிறாரு. ஸோ இவங்களை வந்து பார்க்கும் பொழுது இவங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்ன செய்வாங்க, நொறுங்கி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பை பரலோகம் கொடுத்திருக்கு, அவ்வளோ ஒரு ஹானர் கொடுத்திருக்கு பரலோகம். ஆனா சில நேரங்கள்ல நம்ம புரியாம, சில நேரங்கள்ல தெரியாம நம்ம கடவுளுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு அகெயின்ஸ்டாக செய்கிற காரியங்கள் அது நம்மள மட்டும் இல்ல, நம்மளுடைய சந்ததியை வந்து அது பாதிக்கிறதாக இருக்கும். ஸோ ஒரு சர்டன் பீரியட்ல பார்க்கும் பொழுது என்னோட லைஃப்ல ஒரு சர்டன் பீரியட், அந்த டைம்ல வந்துட்டு ஒரு பாஸ்டர் அவரை வந்து ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்க்கு வராரு. ஸோ அப்போ வந்து முதல் முறை நான் பார்த்துட்டு அவங்க என்கிட்ட வந்து சொல்றாங்க, என்னுடைய இந்த நாட்கள் எனக்கு இருக்கிற அந்த அழைப்பை பத்தி அவர் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் எனக்கு ப்ராஃபஸி சொன்னது. அப்போ சொல்லாங்க. அப்போ செகண்ட் டைம் அதே மாதிரி கொஞ்சம் வருஷங்களுக்கு பிறகு அவர் திரும்ப ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்க்கு வராரு. அப்போ என்ன வந்து மற்ற ஜனங்களுடைய ஈவன் அக்யூரேட்டா ப்ராஃபஸி சொன்னவர், அவருடைய மெசேஜ் எல்லாமே கேட்டோம்னா அக்யூரேட்டா அப்படி இருக்கும், ப்ராஃபஸி அப்படி சொல்லுவாங்க. ஈவன் இந்த சிட்டி நாங்க இருக்கிற இந்த சிட்டில ரொம்ப நல்ல ஒரு ப்ரேயர் வாரியராக நிறைய அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்தாரு. செகண்ட் டைம் அவர் கன்வென்ஷன் மீட்டிங்ல வரும்பொழுது மற்ற நபர்களுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு அந்த மெசேஜ் ஒரு 45 to 1 hour அந்த மெசேஜ் கொடுக்குறாரு. நான் வந்து அந்த ஃப்ரண்ட் சீட்ல இருக்கேன். 145 to 1 hour அது வரைக்குமே பார்த்தோம்னா வேற எந்த வார்த்தைகளுமே அவர் வந்து பேசல. அந்த 1 hour வந்து என்னென்னலாம் வந்து அவர் திட்டணுமோ அத்தனையும் அந்த ஒரு மெசேஜ் திட்டி முடிச்சிட்டாரு. அப்போ அவர் வேற எந்த கோட்டுமே எடுக்கவும் இல்லை, அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, எல்லா காரியங்களும் பேசுறாரு. ஈவன் அந்த மெசேஜ்ல வந்த ஒருத்தங்களுக்கு கூட ஒரு வார்த்தைகளுமே கிடைக்கல. ஏன்னா அந்த 1 hour அவர் என்னை திட்டுறதுலயே அந்த 1 hour முடிஞ்சிருச்சு. மற்ற ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதை நம்பி அவர் அவ்வளோ தூரம் பேசுறாரு. அப்புறம் நான் அதை எதுவுமே கேட்கவும் இல்லை, ஏன் நீங்க இப்படி பேசுனீங்க எதுவுமே எனக்கு கேட்கல, சைலண்ட். அதை அப்படியே விட்டுட்டேன்.
தேர்டு டைம் மறுபடியும் அவர் கன்வென்ஷன் மீட்டிங்க்கு வராரு. வந்தபோது பார்க்கும்போது நான் எதுவுமே பேசல. அவரா வந்து என்கிட்ட அவ்வளோ ஒரு தாழ்மையா என்கிட்ட காரியங்கள் எல்லாம் பேசினார். அப்போ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இருந்த அந்த ப்ராஃபட்டிக் அனாயிட்டிங்க அந்த தேர்டு டைம் நான் பார்க்கும் பொழுது அந்த அனாயிட்டிங் சுத்தமாவே அவர்கிட்ட இல்ல. அவரோட அந்த அப்பியரன்ஸே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டோட்டலா வந்து ஃபர்ஸ்ட் அவர் அந்த போதகரை நான் பார்க்கும் பொழுது இருந்த ஒரு ராயல்ட்டியான ஒரு விஷயம் வந்து தேர்டு அந்த முறை நான் பார்க்கும் பொழுது எல்லாமே இதாயில இருந்துச்சு. அவர் விட்டு நீங்கினதை போல நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் இப்ப வரைக்கும் பாக்குறேன். ஆஃப்டர் ஏன்னா மோர் தென் ஒரு 5 or 6 இயர்ஸ்க்கு மேலே நான் பாக்குறேன். இன்ன வரைக்கும் அவங்களுடைய அந்த மினிஸ்ட்ரி எதுவுமே இதாகவே இல்லை. அது அப்படியே டவுன் ஆகி இப்போ மினிஸ்ட்ரி இருக்கான்னு கூட தெரியாது. ஏன்னா அந்த சிட்டில அவ்வளவு தூரம் ஃபேமஸா நல்லா லைக் ப்ரேயர்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்தவங்க இப்ப அந்த மினிஸ்ட்ரியே இருக்கான்னு தெரியல. அந்த அளவுக்கு இதாயிடும். அது மட்டும் இல்ல, தென் வந்து பார்க்கும்பொழுது நிறைய ஜனங்களை நான் என்னோட லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். ஒரு லேடி அதே மாதிரி நிறைய பேசிட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு சர்டன் பீரியட்ல அவங்க இறந்தும் போனாங்க. தென் வந்து பார்க்கும் பொழுது ஒரு சர்டன் பீரியட்ல லைக் வந்து அவங்களும் ஒரு பாஸ்டர். அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு நான் ஆக்சுவலா வந்து ஒரு காலேஜ், ஒரு செக்குலர் காலேஜ்ல நான் போயிட்டு ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஏவுதல்னால நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படிங்கிறது அவங்களுக்கு நான் எங்களை நான் எல்லாமே சொல்லுவேன். ஸோ ஒரு செக்குலர் காலேஜ்ல நான் போயிட்டு ஒரு கோர்ஸ்க்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நான் ஜாயின் பண்றேன். பைபிள் காலேஜ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுதே அப்போ வந்து லைக் வந்து டே ஸ்காலரா இல்லை, அது வந்து பார்த்தோம்னா நம்ம கரஸ்பாண்டன்ட்ல நம்ம பண்ணிக்கலாம் அந்த இது. ஆனால் எக்ஸாமுக்கு மட்டும் அந்த காலேஜ்க்கு போகணும். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு நான் போறேன். எனக்கு வழியும் சரியா தெரியல. அதனால நான் பஸ்ல போறேன். போயிட்டு அங்கே ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்றேன். லைக் அது சிட்டில இருந்து கொஞ்சம் அவுட்டரான ஏரியா. எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். மோர் தென் 2 hours நான் வெயிட் பண்றேன். நான் போக வேண்டிய இடத்துக்கான அந்த பஸ் வரவும் இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் அவுட்டருங்கிறதுனால பஸ்ஸும் வரல. வெயிட் பண்றேன் ரொம்ப நேரம். நான் அந்த டைம்ல டியூஷன் சென்டரும் நான் நடத்திட்டு இருக்கேன். நான் 4:30க்குலாம் நான் வந்து எங்க போனாலும் 4:30க்கு நான் வந்து என்னோட சென்டருக்கு நான் வந்தே ஆகணும். ஏன்னா குழந்தைங்களாம் வெளியே மெயின் ரோடு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. ஓப்பன் பண்ணக்க முடியாதுன்னு நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு டைம் ஆயிட்டே இருக்கு. அப்போ நான் வந்து ஒரு எதர்ச்சியா நான் வந்து அது நம்ம எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி அப்படிலாம் கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணாங்க. அந்த டைம்ல கடவுளா எனக்கு கொடுத்த ஒரு ஏஞ்சல் தான் நான் நினைப்பேன்னா, அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு அந்த ஹெல்ப் தேவைப்பட்டிருந்தது. அப்போ கால் பண்றாங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கும் பொழுது என்னை கூட்டிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றாங்க. இதை வந்து அந்த ஒரு பாஸ்டர், ஒரு குறிப்பிட்ட ஒரு பாஸ்டர் வந்து அதை பார்த்துட்டு அவர் வேற மாதிரி என்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னும் நிறைய சில பாஸ்டர்ஸ் கிட்ட வந்து முன்னாடியே அவர் வந்து பேசி சிரிக்கிறாரு. அதை நான் பார்த்துட்டு அப்பவும் நான் வந்து சைலண்ட் ஆயிட்டேன். எதுவுமே நான் அவங்க கிட்ட போய் நீங்க எதுவுமே நான் கேட்கல. சைலண்டா அப்படியே நான் அதை விட்டுட்டேன். ஆஃப்டர் ஒரு 10 days, வித்தின் 10 days இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஃபெலோஷிப்ல இருந்த தெரிஞ்ச நபர்கள் கிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வந்து கன்வே ஆகுது. அந்த ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் வந்து யாரு என்னை பத்தி வந்து போய் அன்வான்டா பேசினாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃபு, அவங்க பிள்ளைங்க 2 பேர் எல்லாருமே அவங்க ஃபேமிலியே முழுவதுமா அவங்க ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்னன்னா இது வந்து பார்த்தோன்னா லைக் அன்வான்டான ஒரு விஷயம். அது வந்து அவங்க அப்படி பண்ணிருக்கவே தேவையில்லை. ஆனா அவங்க அதை போய் பண்ணினது அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா நடந்தது என்னன்னே தெரியாது. இவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் வேற மாதிரி. அது இல்லாம அதையில வேற இன்னொரு சில நபர்கள்லாம் வந்து அதைய ஒரு போட்டோ மாதிரி எடுத்து அதை வேற மாதிரி பப்ளிஷ் பண்ணி நிறைய விஷயங்கள் அந்த டைம்ல நடந்தது. ஸோ லைக் எப்படின்னா இது மாதிரிதான் லைக் வந்து என்னன்னா நம்ம அன்வான்டான சில ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ
இப்படி நம்ம பண்ணும் பொழுதுன்னா அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு அகெயின்ஸ்டா நம்ம செய்யற காரியங்கள் அது வந்து உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன செய்யக்கூடாது, வாய்களவே திறக்கக்கூடாது. இந்த நாட்கள்ல நம்ம அதிகமா பாக்குறோம், லைக் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், தென் வந்து நிறைய இந்த சோசியல் மீடியா அதுல எல்லாம் பார்த்தோம்னா அன்வான்டான விஷயங்களை எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறோம். லைக் வந்து அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. பட் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர்களுக்கு அகெயின்ஸ்டாக அது உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் எந்த நபர்களுக்கும் அதை பற்றி விவரிக்கவோ அதை பற்றி பேசவோ உரிமை கிடையாது. பிகாஸ் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் கடவுளுடைய ஹெவனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்படி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக காரியங்களை செய்யும் பொழுது அதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, இது வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஒரு பிரிவிலேஜ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசிக்க போடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ அப்போ இது மாதிரியான ஒரு காரியங்கள் என்ன செய்து அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி தேவையில்லாத விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி செய்யும் பொழுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சந்ததிகளும் என்ன செய்யும் அப்படின்னா அதை வந்து சந்திக்கிறதாக இருக்கும். இப்ப நான் சொன்ன அந்த பாஸ்டர் செஞ்சது அவரு தான், ஆனா அந்த ஹோல் ஃபேமிலியே இன்னைக்கு இல்ல. அவருடைய பெயரை சொல்றதுக்கான அடுத்த ஜெனரேஷனே அங்க இல்லாம போயிட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு இடத்துல நான் பாக்குறேன், அவங்களுடைய ஊழியம், கடவுள் அவங்கள அபிஷேகம் பண்ணி வச்சிருந்த அந்த ஊழியமே இன்னைக்கு இல்லாம இருக்கு. இன்னொரு இடத்துல நான் பாக்குறேன் அவங்களுடைய சந்ததியே இல்லாம போயிருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய நபர்களை நான் சொல்ல முடியும். ஸோ அப்போ அது மாதிரி ஒரு சீசன்ல நான் வந்து கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இப்படி இருக்காங்களே அப்படி சொல்லி. அப்பதான் ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை காண்பித்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரினா நம்ம யாராக இருந்தாலும், ஈவன் மீ இன்க்ளூடிங் மீ, யாராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வாய்களை திறக்கும் பொழுது அது நம்மளுடைய சந்ததிகளை வந்து பாதிக்கும். ஆமென். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த அவங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது வித்தியாசமான ஒரு வகையில கடவுள் அவங்கள நடத்துகிறவராக இருப்பார். அதாவது இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையின் மூலியமாக கடவுள் ஏதோ ஒரு மெசேஜை வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு அவர் வச்சிருப்பாரு. ஸோ அதனால அவங்களுடைய லைஃப் அல்லது அவங்களுடைய மினிஸ்ட்ரியோ அவங்க பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கமோ என்ன செய்யலாம், மேபி நமக்கு அது கான்ட்ரவர்சியாக இருக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட் வியூவை நமக்கு கொடுக்கலாம். ஈவன் தோ நம்ம என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு அது எதிராக வாய்களை திறக்கக்கூடாது. ஆமென். ஸோ அப்போ வந்து சமீபத்தில் ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியங்களை சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை பத்தி சொல்லும் பொழுது என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல என்ன ஆவிக்குரிய உலகம், அந்த ஆவி உலகத்துல என்ன நடக்குதோ அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆவி உலகத்துல அங்க என்ன நடக்குதோ அதனுடைய ஒரு நிழல் தான், ஒரு விஷயம் தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த பூமியில தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கும். அதை வந்து நம்ம புரிந்து கொள்ளாம ஏன் இவங்க இப்படி செஞ்சாங்க, ஏன் அவங்க இப்படி பேசுறாங்க, ஏன் இவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்பவுமே தவறான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய லைஃப் முழுவதுமே எவ்ரி சிங்கிள் மோமெண்ட் அது எல்லாமே வந்து ஆர்டைன் பை ஹெவன், பரலோகத்தினால அது வந்து ஆர்டைன் பண்ணப்பட்டுட்டே இருக்கும். அவங்களுடைய ஓன் விஷயம், அதாவது நம்மளுடைய சுயமாக கூட எதுவுமே நம்ம நினைச்சு செய்யவே முடியாது அப்படிப்பட்டவங்களுடைய லைஃப்ல. இந்த சில நேரங்கள்ல வந்து பார்த்தோம்னா இந்த காரியத்தை செய்யறதுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் செஞ்சுதான் ஆகணும். இந்த காரியத்தை வந்து கொஞ்சம் டிலேவா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம பண்ண முடியாது. எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி மோமெண்ட், ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு மில்லி செகண்ட் எல்லாமே பரலோகத்தால அவங்களுடைய லைஃப்ல வந்து டிட்டர்மைன் ஆர்டைன் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை மீறி அவங்களே நினைச்சாலுமே செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது. ஸோ இந்த நாட்கள்ல நம்ம நிறைய இந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். நிறைய வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறோம், கமெண்ட் கொடுக்குறோம். எல்லாமே வந்து இது கடவுளுடைய காரியங்களுக்கு நம்ம கடவுளுக்கே அகெயின்ஸ்டாக செய்கிற ஒரு காரியமாக இது இருக்கு. அடுத்து 4th பேரபிள் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 22வது அதிகாரம்
ஓகே, அதுல பார்க்கும் பொழுது தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு தகப்பனை பத்தி அந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப அது பார்க்கும் பொழுது இது எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா, அந்த கல்யாணத்துக்கு வந்து தன்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு வந்து எஜமான் வந்து ஆட்களை வந்து கூப்பிடுறாரு, இன்வைட் பண்றாரு. இன்வைட் பண்ணப்பட்டவங்க என்ன செய்யறாங்க, எங்களுக்கு அந்த வேலை இருக்கு, அந்த ஒரு அந்த கல்யாண நாள் வந்த போது அவங்க யாருமே வரல, அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க, நாங்க பிஸியா இருக்கோம், அந்த வேலை பாக்குறோம் இது அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அதனால என்ன செஞ்சிடறாரு, அந்த தகப்பன் வந்து தன்னுடைய சர்வன்ட் கிட்ட சொல்லி, நீ போய் என்ன செஞ்சுட்டு வா, யாரெல்லாம் வீதியில இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு வா அப்படின்னு. உடனே எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்தவங்க என்ன செய்யறாங்க, அவங்க முதல்லயே வந்து ப்ரிப்பேர்டா கிடையாது. அந்த சர்வெண்ட் சொன்ன அந்த ஸ்பாட்ல அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகி கல்யாண வஸ்திரத்தோட அவங்க வந்தாங்கன்னு இருக்கு. அதுல வந்து ஒரே ஒரு நபர் மட்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். சோ அப்ப கல்யாண வஸ்திரம் இல்லாதவங்களா வந்த அந்த மனுஷனை அந்த தகப்பன், அந்த எஜமான் பிடித்து அவங்க என்ன செய்யறாங்க, இவனை வந்து சிறைச்சாலையில போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துலயும் இயேசு வந்து இதே வசனத்தை ஒரு கோட் பண்றாரு. மத்தேயு 22:14 அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்போ லைக் வந்து அந்த இடத்துலயும் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு இதே டிஃபரன்ஷியேட் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது கல்யாண வஸ்திரம் தரித்த நபர்களாக இருந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. கல்யாண வஸ்திரம் தரித்து கொள்ளாதவங்களும் சரி, அழைக்கப்பட்டு வராதவங்களும் அழைக்கப்பட்டு இருக்கிற அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க. சோ இந்த கல்யாண வஸ்திரம் அப்படிங்கும் பொழுது இது எதை நம்ம சொல்லுது அப்படின்னா, மேண்டில். எப்படி யோசேப்புக்கு வந்து யாக்கூபு வந்து ஒரு மேல் அந்த ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார், பலவர்ண அங்கியை கொடுக்கிறார், அந்த மேண்டில கொடுக்கிறார். அதே மாதிரிதான் அப்போ இந்த லாஸ்ட் டேஸ், இந்த நாட்கள்ல கடவுள் வந்து ஒரு மேண்டில நமக்கு கொடுக்கிறாரு. அந்த மேண்டில் என்ன அப்படின்னா, இது வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு மேண்டில். ஸோ அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு நான் சொல்றவங்க வந்து ஊழியத்துக்காக மட்டும் கிடையாது. லைக் வந்து அந்த ஊழியத்துல, அதாவது கடவுளுடைய வேலையை செய்யறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு அவங்களுடைய கனெக்ஷன்ல வருகிற எல்லாருக்குமே அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கெல்லாம் கடைசி காலத்துல இந்த நாட்கள்ல கடவுள் கொடுக்கிற அந்த ஒரு மேண்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா வெளிப்படுத்தல நம்ம பார்க்க முடியும். ஐ மீன் ஸோ அப்போ காட் வந்து சொன்னாங்க, இந்த மேண்டில் வந்து எப்படி அந்த தகப்பன் வந்து கல்யாணத்துக்கு கூப்பிடும் பொழுது எல்லாரும் வராங்க, வந்தவங்க கல்யாண வஸ்திரத்தோட வந்தவங்க அந்த ராஜாவோட பந்தியில இருந்து ராஜா கொடுத்த அந்த பந்தியில அவங்க அமர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்றாங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ஆனா அதே மாதிரி அழைக்கப்பட்டு கல்யாண வஸ்திரம் இல்லாம வந்த அந்த மனுஷனால அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்க முடியல. அவன் அதுல இருந்து, அந்த பந்தியில இருந்து, ராஜாவுடைய அந்த பிளஸ்ஸிங்ல இருந்து அவன் என்ன செய்யறான், வெளியேற்றப்படுகிறான். அதே மாதிரிதான் காட் சொன்னாங்க, இந்த நாட்கள் ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இட்ஸ் ஹேப்பனிங், அது நடந்துட்டு தான் இருக்கு. என்ன மாதிரியான ஒரு ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது எப்படிப்பட்ட ஒரு ஃபில்ட்ரேஷனா இருக்க போகுதுன்னா, கால்ட் வர்ஸ் சோசன். அதுதான் நம்ம இந்த டைட்டில் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி தான். அப்போ அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதே மாதிரி என்னன்னா, கல்யாண வஸ்திரம் தரித்தவர்கள், கல்யாண வஸ்திரம் தரித்திராதவர்கள். அந்த மாதிரியான ஒரு ஃபில்ட்ரேஷனை ஆண்டவர் இந்த நாட்கள்ல கொடுக்க போகிறாரு. ஸோ அது நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த எப்படிப்பட்ட ஒரு ஃபில்ட்ரேஷனா இருக்க போகுது அப்படின்னா, 1 ராஜாக்கள் 19:18 பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதாவது எலியா தீர்க்கதரிசியினுடைய காலத்துல இருந்த அந்த காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். 19:18 பார்த்தோம்னா, ஆனாலும் பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்போ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்னன்னா, எலியா சொல்றாரு, அதாவது நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், உங்களை வணங்குறதுக்காக நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, இல்ல, இந்த பாகால்களை வணங்காத இன்னும் 7000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ அது மாதிரி அந்த இடத்துல என்ன செஞ்சதுன்னா, ஒரு ஃபில்ட்ரேஷன் அந்த இடத்துல காணப்பட்டது. சோ அப்போ வந்து
ஒரு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஜனங்கள், பாதுகாக்கப்பட்ட ஒரு ஜனங்கள், ஒரு கூட்டம், அது ஒரு சேனையாக எழும்ப போகிறது. அப்போ இந்த ஜனங்கள் எப்படின்னா, அந்த இடத்துல அவர் சொல்றாரு, பாகால்களை அவங்க வணங்கல, அதுக்கடுத்து அவனை அவங்க முத்தம் செய்யவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தங்களை அவங்க தீட்டுப்படுத்தி கொள்ளல அப்படின்னு. சோ இந்த ஒரு கேட்டகரியில வரப்போறவங்க, இந்த ஃபில்ட்ரேஷன்ல இருக்க போறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு சைடு தீட்டுப்பட்டவங்க, இன்னொரு சைடு தீட்டுப்படாதவர்கள். அதாவது அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, கல்யாண வஸ்திரம் போட்டவங்க, கல்யாண வஸ்திரம் போடாதவங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபில்ட்ரேஷன் இந்த நாட்கள்ல கடவுள் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. ஆமீன். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல இது நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துலயும் சர்தை சபையை பத்தி யோவான் சொல்லும் பொழுது அதுல அந்த வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கும். 4வது வசனத்துல, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அப்போ அவங்க அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அதை தீட்டுப்படுத்தி கொள்ளாதவங்க, அசூசைப்படுத்தி கொள்ளாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்க்கும் பொழுது இந்த நாட்கள் கடைசி நாட்கள், அந்த ஃபில்ட்ரேஷனான ஒரு நாட்கள் இது. நம்ம கடைசி காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நிறைய பேசுறது அழிவுகளை பத்தியே நம்ம பேசிட்டு இருப்போம், நிறைய அழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கடைசி நாட்கள் அப்படிங்கும் பொழுது இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்கக்கூடிய ஒரு நாட்களாக அது இருக்கு. இப்போ நம்ம கடைசி நாட்கள் அப்படிங்கும் பொழுது மோசே எலியாவோட நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஸோ எப்படி மோசே எலியா அப்படின்னா நம்ம உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது மெயினா அற்புத அடையாளங்கள். மோசே நிறைய அற்புதம் பண்ணாரு, செங்கடலை பிளந்தாரு, அது மாதிரி அற்புதங்கள் நடக்கும். எலியா வானத்தை மழை வராம அடைச்சாரு, அந்த மாதிரி நடக்கும். மேபி அந்த மாதிரி பெரிய பெரிய அற்புதங்கள், ஒரு சூப்பர் நேச்சுரலான விஷயங்கள், அற்புத அடையாளங்கள் நடந்தாலும் மோசேவுடைய நாட்கள்லயும் எலியாவோட நாட்கள்லயும் ஒரு பெரிய ஃபில்ட்ரேஷன் அங்க நடந்துச்சு. ஏன்னா மோசேயோட நாட்கள்ல பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி அவங்கள எகிப்துல இருந்து கானானுக்கு கூட்டிட்டு வர்றாரு. அதுதான் மோசேயுடைய நாட்கள்ல நடந்த ஒரு பெரிய ஃபில்ட்ரேஷன். அது மட்டும் இல்ல, அவங்க கானானுக்குள்ள போகிற வரைக்குமே ஒரு ஃபில்ட்ரேஷன் அவங்க அங்க இருந்துட்டு இருந்துச்சு. அந்த 40 வருஷம் வரைக்குமா அவங்க என்ன பண்றாங்க, அந்த கானானுக்குள்ள போகிறதுக்கான தகுதி உடைய நபர்கள் தான் உள்ள போய் சேருறாங்க. அதே மாதிரி எலியாவோட நாட்களை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா எலியாவோட நாட்கள்லயும் ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்குது. லைக் பாகால்களை வணங்காதவங்க, அதாவது இட் மீன்ஸ் லைக் ஒண்ணு புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், இன்னொன்னு தீர்க்கதரிசிகள், அதாவது சபைக்குள்ளேயே இருக்கிற நபர்களுக்கான ஒரு ஃபில்ட்ரேஷன். ஒண்ணு புறஜாதிகள்ல இருந்து தேவனுடைய பிள்ளைகளை பிரித்தெடுக்கிற ஒரு ஃபில்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இது மோசே மூலியமாக செய்யப்படுகிற ஒரு காரியம். அதே மாதிரி பார்த்தோம்னா எலியா மூலியமாக செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சபைக்குள்ளேயே அந்த சபைக்குள்ளேயே என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்குது, பிரித்தெடுக்கப்படுற காரியங்கள் நடக்குது. அப்போ இந்த எலியாவோடைய காலத்துல எப்படி தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, எல்லாம் தீர்க்கதரிசிகள் தான். ஆனா தீர்க்கதரிசிகள்லயே பாகால்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறவங்க, தென் ஆண்டவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறவங்க. அப்படின்னா சபைக்குள்ள நடக்கிற ஒரு ஃபில்ட்ரேஷன், சபைக்கு வெளியே நடக்கிற ஃபில்ட்ரேஷன், இந்த 2 ஃபில்ட்ரேஷனுமே நடக்கிற காலம் தான் மோசே எலியாவினுடைய காலம். அதுதான் இந்த எண்ட் டைமினுடைய காலம். ஆமே. சோ அற்புத அடையாளங்கள் மட்டும் இல்ல, இந்த மாதிரியான ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்கிற ஒரு காரியம், ஒரு காலமாக இது இருக்கு. ஆமே. ஓகே, அப்போ இந்த ஃபில்ட்ரேஷன் எதுக்காக கடவுள் இந்த மாதிரியான ஒரு ஃபில்ட்ரேஷனை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, லைக் இதை வெளிப்படுத்தின விசேஷத்தின், அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி மத்தேயுல ஆண்டவர் சொன்ன இந்த அழைக்கப்படுறவங்க, தெரிந்து கொள்ளப்படுறவங்க, இவங்களுடைய காரியங்கள்
வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற அந்த புதிய எருசலேமினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முன்னடையாளமாக ஒரு ப்ராஃபஸியா தான் ஆண்டவர் அந்த இடத்துல எல்லாமே காரியங்களை சொல்லி இருந்தார். அந்த உண்மைகள் ஒவ்வொன்றுமே புதிய எருசலேமினுடைய வாழ்க்கைக்கான ஒரு ஒரு ப்ராஃபஸி தான் அது எல்லாமே. ஸோ அப்போ இந்த ஃபில்ட்ரேஷன் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வெளிப்படுத்தல் 19ல பார்க்கும் பொழுது 17வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். கடைசியா அதுல பார்த்தோம்னா அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஸோ அப்ப இதுவே ஃபர்ஸ்ட் மத்தேயுல இந்த காம்பினேஷன் வரும், அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிற காம்பினேஷன் வரும். ஆஃப்டர் தட் அதுக்கடுத்து வந்த புத்தகம்னு பார்த்தோம்னா ரெவலேஷன் இந்த 17வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப அந்த காம்பினேஷன் வருது, அழைக்கப்பட்டவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஸோ அப்ப இவங்க 2 பேருமே உண்மையுள்ளவங்களா இருந்தாங்க. இவங்க யார் கூட இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஸோ அப்ப இந்த ஃபில்ட்ரேஷன்ல பார்த்தோம் அப்படின்னாக்க சபைக்குள்ள நடக்க போகிற ஃபில்ட்ரேஷன். ஸோ இந்த சபைக்குள்ள நடக்க போகிற இந்த ஃபில்ட்ரேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே இருக்காங்க. அதாவது அழைக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் இருக்காங்க, ஆட்டுக்குட்டியானவர் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னா அப்ப என்ன மாதிரியான ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்க போகுது, ஏன் ஆண்டவர் இந்த லாஸ்ட் டேஸ்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதிய எருசலேமுக்குள்ள வரவங்க, புதிய எருசலேமுக்கு வெளியே இருக்கிறவங்க. ஐ மீன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்துல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு இடத்துல அந்த ஒரு செனாரியோல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த ரத்தம் பூசப்படுது, நிலைக்கால்கள்ல ரத்தம் பூசப்பட சொல்றாங்க. அப்போ ரத்தம் பூசப்பட சொல்லும் பொழுது வெளியே அங்கேயும் ஒரு ஃபில்ட்ரேஷன் இருக்கு. அதாவது எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்கள், அதாவது ரத்தம் பூசப்பட்ட இடத்துக்குள்ள இருக்கிறவங்க, ரத்தம் பூசப்பட்ட இடத்துக்கு வெளியே இருக்கிறவங்க. ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த லாஸ்ட் டேஸ்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் எப்படின்னா சபைக்குள்ளேயே இருக்க போகுது. ஒண்ணு எருசலேமினுடைய அந்த வாழ்க்கை, ஏதேனுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவங்க, இன்னொன்னு ஏதேனுடைய வாழ்க்கைக்கு வெளியே இருக்கிறவங்க. ஆனா 2 பேருமே உண்மை உள்ளவங்க தான், ஆண்டவருக்கு கூட தான் இருக்க போகிறாங்க. ஒருத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா பரலோகத்துல, அதாவது இந்த அழைக்கப்பட்டவங்க, அதாவது புதிய எருசலேமுக்கு வெளியே இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம வெளிப்படுத்தல 19ல கொடுத்திருப்பாங்க. 19வது வசனம், பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தோம்னா 7வது வசனத்துல, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். சோ அப்போ இந்த இடத்துல முதல்ல சொல்லப்பட்ட 17வது அதிகாரத்துல அனுப்பப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு இருக்கும். ஆனா இந்த அதிகாரத்துல கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவங்கன்னு இருக்கும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த இடத்துல மிஸ்ஸிங்கா இருப்பாங்க. அந்த காம்பினேஷன் ஒண்ணு மிஸ் ஆகும். அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுறது. சோ அப்போ என்னன்னா இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவின்னு சொல்லப்படுற அந்த ஒரு மணவாட்டின்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தான் புதிய எருசலேமினுடைய வாழ்க்கை. அப்போ இந்த ஃபில்ட்ரேஷன் எதுக்கு லாஸ்ட் டேஸ்ல ஆண்டவர் மோசேயையும் எலியாவையும் வைக்கிறாரு, எதுக்கு அவங்கள திரும்ப வருவாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபில்ட்ரேஷன் தான். அப்போ இந்த நாட்கள்ல அந்த ஃபில்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ சபைக்குள்ள நடக்கிற இந்த ஃபில்ட்ரேஷன் எதுல நம்மளை லீட் பண்ண போகுது அப்படின்னா புதிய எருசலேமினுடைய வாழ்க்கை. அப்ப ஆண்டவர் சொன்னாங்க, இந்த புதிய எருசலேமினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது புதுசா எதுவும் முளைச்சு வர்றது கிடையாது.
ஆல்ரெடி இருந்த ஏதேன் தோட்டத்தினுடைய ஒரு ரிவர்ட் பேக், ஒரு ரிவர்ஸ் தான் வந்து என்னது புதிய எருசலேம். அப்போ பாவம் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஏதேன் தோட்டத்தினுடைய வாழ்க்கை அந்த ஒரு பிரிவிலேஜ், ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இருந்துச்சோ அதுதான் திரும்ப என்ன செய்ய போகுது அப்படின்னாக்கா வரப்போகுது. நம்ம பிரசங்கில பார்ப்போம், எதுவுமே என்ன செய்யல புதுசா இல்ல, முன் நடந்தது தான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அந்த மாதிரி முன்னாடி ஆண்டவர் இந்த பூமியில படைக்கும் பொழுது அந்த தோட்டத்துல எப்படியெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து மனுஷனை படைச்சு வச்சாரோ அதே இது திரும்ப என்ன செய்ய போகுது, மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. ஆமென். அப்ப அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வரவங்க, மேனிஃபெஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கிறவங்க, ஆனா எல்லாரும் ரத்தத்தினால கழுவப்படுறவங்க. சோ அப்ப இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வராதவங்க, புதிய எருசலேமினுடைய வாழ்க்கைக்குள்ள வராதவங்க வந்து பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. ஏன்னா ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நம்ம என்ன செய்யறாங்க, they are eligible to enter into heaven but they are not eligible to enter into the life of New Jerusalem. ஏன்னா வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 3:4 வந்து அவங்க வந்து அசூசிப்படுத்தல, அதாவது தன்னை வந்து அவங்க தீட்டுப்படுத்தி கொள்ளாம இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. சோ அப்ப இந்த நியூ ஜெருசலேம் லைஃப், அதாவது நம்ம சொல்ல போனோம்னா 1000 வருட அரசாட்சி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த 1000 வருட அரசாட்சியில பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா நிறைய ரெஃபரன்ஸ் இதுக்கு இருக்கும். அந்த காலகட்டத்துல வந்து மிருகங்கள்லாம் ஒன்னா இருக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காது, தீங்கு செய்வாரே இருக்க மாட்டாங்க, ஜனங்கள் நிம்மதியா இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய வசனங்கள் கொடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து என்னன்னா புதிய எருசலேமினுடைய வாழ்க்கை. அதுதான் வந்து ஏதேன் தோட்டத்தினுடைய வாழ்க்கை. எப்படி ஏதேன் தோட்டத்துல மிருகங்களும் மனுஷனும் எந்த ஒரு தீமையுமே இல்லாம ஐக்கியமாக இருந்தாங்க. ஈவன் சிங்கத்திட்ட கூட என்ன செஞ்சிருக்கலாம், ஆதாம் ஏவாள் இருந்திருக்கலாம், இருந்தும் கூட அவங்களை எதுவுமே இது பண்ணல. அந்த மாதிரி ஒரு இவங்களை இவங்களை வந்து கெடுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டே இல்லாம பியோர் மைண்டா அவங்க இருந்தாங்க. மனிதர்களும் சரி மிருகங்களும் சரி எல்லாமே பியோர் மைண்டா இருந்துச்சு, பிராட் மைண்டா இருந்துச்சு. பாவம்ங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்குள்ள இல்லாம இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் இந்த நியூ ஜெருசலேம் லைஃப். அதுதான் வந்து 1000 வருட அரசாட்சின்னு நம்ம சொல்லப்படுகிற அந்த லைஃப். ஸோ அப்போ இதுக்குள்ள வந்து எப்படிப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 21:27 அதுல சொல்லப்பட்டிருக்கு, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆமென். சோ அப்போ வந்து இந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதினவங்க தான் வந்து அதுல பிரவேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ இந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவங்க அப்படின்னா அப்போ எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய பெயரும் அதுல எழுதப்பட்டவங்க தானே அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா இல்ல. இதுல வந்து பார்க்கும்பொழுது என்னன்னா இந்த புதிய எருசலேமுக்குள்ள என்டர் ஆகிறவங்க அதுதான் வந்து அந்த இடத்துல மெயினா சொல்லப்பட்டு இருக்கு. ஏன்னா வெளிப்படுத்தல் 3ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்திலயுமே அதுதான் சொல்லப்பட்டு இருக்கும். 5ஆவது வசனத்துல சொல்லப்பட்டு 4:5 ரெண்டுமே நான் வாசிக்கிறேன். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்த்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடாம இருக்கிறேன் அப்படின்னும், இன்னொன்னு அவங்க வந்து சபைக்குள்ள இருக்கிறவங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இவங்க ஆண்டவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க தான். மீட்கப்பட்டதுனால அவங்களோட பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருந்ததுதான். ஆனா அதை வந்து கிறுக்கி போடுறேன் அப்படிங்கும் பொழுது ஏன் எழுதப்பட்ட பெயர் கிறுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து தங்களை வந்து தீட்டுப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல பார்க்க முடியும். வெளிப்படுத்தலையும் நம்ம அந்த வசனத்துல வாசிச்சோம், தீட்டுப்பட்டவங்க, அருவருப்பானவங்க, பொய்யானவங்க, பொய்ய பேசுறவங்க, இவங்க அதுக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ புஸ்தகத்துல பெயர் இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்குள்ள பிரவேசிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ வந்து இது என்ன காரியம், புதிய எருசலேமுக்குள்ள வர்றதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, அதுக்கு என்ன கிரைட்டீரியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு திரும்ப நம்ம வந்து ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவால ஆண்டவர் படைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்த்தோம்னா, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஸோ ஆதாம் ஏவால ஆண்டவர் வந்து அந்த தோட்டத்துல வைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா என்னன்னா, நீ இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் அதை வந்து நீ புசிக்க கூடாது, அதை நீ வந்து எடுக்கக்கூடாது. எடுத்துக்கிட்ட, அதாவது நீ அதை புசிச்சிட்ட அப்படின்னாக்க நீ வந்து இந்த தோட்டத்துக்குள்ள இருக்க முடியாது, நீ தீட்டுப்பட்டுருவ, அதனால நீ வெளியே போக வேண்டியதாயிருங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். ஸோ அவங்க வந்து அந்த கனியை புசிச்சதுனால அவங்க அத பாவம் வந்து அவங்களுக்குள்ள வந்துருச்சு நம்ம சொல்றோம். அதாவது இதை நம்ம வெளிப்படுத்தல் கூட கம்பேர் பண்ணும்போது அவங்க எப்படிப்பட்டவங்களா ஆயிட்டாங்க, தீட்டுப்பட்டவங்களா, அசூசிப்படுத்தப்பட்டவங்களாக ஆயிட்டாங்க, தீட்டுப்பட்டவங்களாக ஆக்கிட்டாங்க. ஸோ அப்ப தொடர்ந்து அவங்களால அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த பிளஸ்ஸிங், அந்த உச்சிதமான அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்களால இருக்க முடியல. லைக் அவங்களுடைய எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, லைக் வந்து மத்தேயுல நம்ம பார்த்தோம் 22வது அதிகாரத்துல எஜமான், அதாவது இந்த எஜமான் வந்து கல்யாண வீட்டுக்கு ஆட்களை கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது கல்யாண வஸ்திரம் தரித்த ஒரு குரூப் வருது. ஒரே ஒரு நபர் மட்டும் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவராக அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுனால கல்யாண வஸ்திரம் தரித்த எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்த எஜமானுடைய ஆசீர்வாதத்துல பங்கு கொண்டாங்க. ஆனா கல்யாண வஸ்திரம் தரித்திராத அந்த ஒரு நபர் மட்டும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பங்கு கொள்ள முடியல. பிகாஸ் ஹி இஸ் நாட் எலிஜிபிள். அதனால அவன் என்ன பண்றாங்க, அவன் வந்து அதுக்குள்ள இருக்க முடியல, அவன் வெளியே துரத்தப்படுறான். அது மாதிரிதான் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச பொழுது அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க அந்த தீட்டுப்பட்டதுனால அந்த உள்ள இருந்த அந்த ஆசீர்வாதத்தை கண்டினியூவா ஜெனரேஷனா அவங்க எடுத்துக்கொள்ள முடியாததுனால வெளியே போறாங்க. அதே மாதிரிதான் இந்த நாட்கள்ல வந்து கடைசி நாட்கள்ல வேதத்துல நம்ம பாக்குறோம், அந்த தீட்டுப்பட்டவங்க, அருவருப்பானவங்க, பொய்யே பேசுறவங்க, இந்த நபர்கள் வந்து அந்த புதிய எருசலேமினுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க பிரவேசிக்க முடியாது, ஜீவ புஸ்தகத்துல இருந்து அவங்க பெயர்கள் கிறுக்கி போடப்படும் அப்படின்னு அதுல அந்த வெளிப்படுத்தல் ஃபுல்லாமே அதுல நம்ம பாக்குறோம். ஸோ அப்போ வந்து இந்த புதிய எருசலேமினுடைய வாழ்க்கைக்குள்ள வரவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, லைக் வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவின்னு அந்த இடத்துல கொடுத்திருக்கு 19ல. ஸோ அப்படின்னா மணவாட்டிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியாக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து என்ன செய்ய முடியும், புதிய எருசலேமினுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க என்டர் ஆக முடியும். ஸோ அப்போ வந்து என்னன்னா தீட்டுப்படாதவங்க. அப்போ இதுல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நான் வந்து எப்படி ஒரு எக்ஸாம்பிள் என்னோட லைஃப்ல இருந்து நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து அந்த என்னை குறித்து அவங்க தவறாக பேசினது, லைக் வந்து ஒரு பாஸ்டர் என்ன பண்றாரு, அவர் மற்ற ஜனங்கள் கிட்ட அவர் கேட்டு என்னை குறித்து தவறா அவர் வந்து பேசுறாரு, இன்னொருத்தர் வந்து தவறா புரிந்து கொண்டு என்னை குறித்து தூஷிக்கிறாரு. இந்த மாதிரி அவங்கள அந்த நாலேஜ் அதை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, தீட்டுப்படுத்தி கொள்றாங்க. ஸோ இதுதான் இந்த நாட்கள்லயும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுதான் கடவுள் வந்து ஒரு ஃபில்ட்ரேஷனை உண்டாக்குறாரு. ஸோ அப்போ வந்து என்னன்னா நாலேஜ், அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ், அதுதான் ஏதேன் தோட்டத்துல அந்த நாலேஜ் இருந்த போய் தான் அவங்க அதுல இருந்து வெளியே போகிறாங்க. ஸோ அப்போ வந்து வெளிப்படுத்தலையும் சொல்லப்படுறது என்னன்னா, அந்த நாலேஜ் லைக் வந்து அந்த மாதிரியான இந்த பொய்யான அந்த விஷயங்கள், அதாவது இப்போ வந்து பார்க்கும் பொழுது நிறைய நமக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டா இருக்கிறது இந்த விஷயங்கள் தான். தவறான காரியங்களை பேசுறது, அதை வந்து பரப்புறது, அதை வந்து நம்ம காஷிப் பண்றது, அதை குறிச்சு நம்ம வந்து மற்றவங்க கிட்ட பேசி மெடிடேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், இதுதான் வந்து தீட்டு. இதை வச்சுதான் கடவுள் ஃபில்டர் பண்றாரு. இது வந்து ரீசன்ட் டேஸ்ல ஆண்டவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஒரு பெரிய ஒரு ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்கு சபைக்குள்ள, நான் ஒரு ஃபில்ட்ரேஷனை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து பார்க்கும் பொழுது என்ன, எப்படி அந்த ஃபில்ட்ரேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவன் அது பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, ஏதேன் தோட்டத்துல வந்து அந்த சர்ப்பம் என்ன செஞ்சது அப்படின்னா,
ஏவாள் கிட்ட பேசி அந்த பாய்சனை அவளுக்கு கொடுக்குது. அதாவது பாய்சனை கொடுக்குது மீன்ஸ் அந்த நாலேஜ், அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய காரியத்தை பத்தி அந்த நாலேஜை வந்து அவளுக்குள்ள கொடுக்குது. அதைய வந்து அவ என்ன பண்றா, ஸ்ப்ரெட் பண்றா. அப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த இடத்துல தீட்டுப்படுறாங்க. அந்த மாதிரிதான் ஒரு எண்ட் டைம்ல இது எப்படி அந்த ஏதேன் தோட்டத்துல அவங்க இருக்க முடியாததுக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் நடந்து அவங்க வெளியே போனாங்களோ, அதே மாதிரி இந்த புதிய எருசலேமினுடைய வாழ்க்கைக்குள்ள வர்றவங்க, இந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய குள்ள வர்றவங்க, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்க போறவங்க, அதுல நடக்க போறவங்க, வாழ போறவங்க யாரா இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி சர்ப்பம் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளாதவங்க, அதை வந்து ஏற்றுக்கொண்டு தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாம இருக்கிறவங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ ஆல்ரெடி நமக்கு நிறைய இப்போ ரீசன்ட் டேஸ்ல நம்ம பார்த்துருப்போம். நிறைய சில நபர்களை பத்தி, தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை பத்தி, நபர்களை பத்தி நிறைய காஷிப் விஷயங்கள் வந்து பேசப்பட்டு இருக்கும். அந்த டைம் தான் கடவுள் வந்து ஃபில்ட்ரேஷனை கொடுத்தாருன்னு ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு. ஸோ அப்போ அதுல பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவி உலகத்துல என்ன நடக்குதோ அதனுடைய ஒரு நிழல் தான் வந்து இந்த பூமியில இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள். எதுவுமே அவங்களோட ஓனா அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அங்க ஹெவன்ல வந்து என்ன டிஸ்கஷன் போயிருக்கு, அல்லது ஆவி உலகத்துல பிசாசோட நடக்கிற விஷயங்கள், அங்க நடக்கிற அந்த ஒரு வார்ஃபேர், அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ட் தான் வந்து இந்த பூமியில வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து என்ன செய்யணும், அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுடைய நாலேஜ் நமக்கு இருக்கணும். நமக்கு வந்து பிசிக்கல் வேர்ல்டுனுடைய நாலேஜை விட ஸ்பிரிட் வேர்ல்டுடைய நாலேஜ் ரொம்ப அவசியம். அப்பதான் ஆண்டவர் சொன்னாங்க, ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை வச்சு நான் என்ன செஞ்சேன், ஒரு பெரிய ஃபில்ட்ரேஷனை கொண்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஃபில்ட்ரேஷன்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி ஆதாமும் ஏவாளும் வந்து அவங்க தீட்டுப்பட்டுட்டாங்க. சர்ப்பத்துடைய அந்த ஒரு விஷயத்தினால ஏவாள் வந்து தீட்டுப்பட்டதே அவளுக்கு தெரியல. அவள் தெரியாமையே ஆதாமையும் வந்து தீட்டுப்படுத்தினா முழுவதுமே அந்த உலகமே என்ன செஞ்சது, தீட்டுப்பட்டது. அது மாதிரிதான் இந்த நாட்கள்ல நான் பண்ணின அந்த ஃபில்ட்ரேஷன்ல வந்து லைக் வந்து நிறைய பேர் அதுல தீட்டுப்பட்டாங்க. அவங்களுக்கே தெரியாதபடிக்கு அவங்க அந்த நாலேஜ் நிமித்தமாக தீட்டுப்பட்டாங்க. ஸோ இதை வந்து யார் அனுமதி கொடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சர்ப்பம். எப்படி ஏதேன் தோட்டத்துல அந்த சர்ப்பம் வந்து ஏவாளையும் ஆதாமையும் வந்து தீட்டுப்படுத்துச்சோ, அந்த நாலேஜை கொடுத்துச்சோ, அதே மாதிரிதான் இந்த நாட்கள்ல இந்த காரியங்கள் நடந்தது. அதனாலதான் ஒரு பெரிய சரித்திரத்திலே இல்லாத சில விஷயங்கள் சில மனிதர்களுடைய வாழ்க்கையில, தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஸோ அப்போ இது மாதிரிதான் ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்குது. அப்போ அதுல வசனத்துல சொல்லுது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியான சில காரியங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. அப்ப அது மாதிரி இந்த ஃபில்ட்ரேஷன் கடவுள் நடத்தின, ஆல்ரெடி அது நடந்து முடிஞ்சிச்சு, நடத்தின அந்த ஃபில்ட்ரேஷன்ல நிறைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அதுல தீட்டுப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத காட் எனக்கு அதுல அந்த காரியங்களை காண்பித்தாங்க. தென் வந்து பார்த்தோம்னா லைக் ஸோ அப்போ அந்த நாலேஜ், அப்போ இந்த மாதிரியான ஒரு நாலேஜ், ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றேன்னா, அந்த புதிய எருசலேமினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் நம்ம இமேஜின் பண்ணிராத ஒரு வாழ்க்கை. அது வந்து ஏதேன் தோட்டத்தினுடைய ஒரு வாழ்க்கை. அதை வந்து நம்மளால இமேஜின் பண்ணவே முடியாது. எந்த அளவுக்கு கடவுள் அது அந்த ஒரு ஏதேன் தோட்டத்தினுடைய வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அப்படிங்கிறத நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தான் புதிய எருசலேமினுடைய வாழ்க்கை. ஸோ அப்போ தீட்டுப்பட்டவங்களா இருக்கிறவங்க உள்ள வர முடியாது. ஸோ அப்போ வந்து இதுக்குள்ள கண்டிப்பா இனி யாருமே வர முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, எபிரேயர் 6வது அதிகாரம் 6
எபிரேயர் 6வது அதிகாரம் 4-6 வசனங்கள். அதுல நான் வாசிக்கிறேன். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்படிதான் அவங்களுடைய மென்டாலிட்டி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ இவங்களுடைய அந்த காரியங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, இதுல தீட்டுப்பட்டவங்க எப்படி அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்குமே தெரியல அவங்க தீட்டுப்பட்டுட்டாங்க, சர்ப்பத்தினால அவங்க தீண்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரிதான் இந்த நாலேஜ், அப்ப அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் அவங்க எடுக்கும் பொழுது அந்த தோட்டத்துல இருக்கிறதுக்கு உண்டான அந்த எலிஜிபிலிட்டி அவங்க இழந்து போகிறாங்க. ஸோ அதே மாதிரி நான் இந்த நாட்கள்ல நம்ம புதிய எருசலேமினுடைய அந்த வாழ்க்கைக்குள்ள அல்லது புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா, சிலுவையினுடைய ஆசீர்வாதங்கள் மேனிஃபெஸ்ட் ஆக போகிற இந்த நாட்கள், அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா, இந்த நாலேஜ்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா, அல்லது நம்ம இந்த சர்ப்பத்தினுடைய அந்த காரியத்தினால நம்ம தீட்டுப்பட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாது. ஈவன் நம்ம வெளியே இருந்து பார்க்கலாம், எப்படி ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்துக்கு வெளியே போயிட்டு கண்டிப்பா அந்த தோட்டத்தை பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த லைஃப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், எப்படி இருந்தோம் அதை பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்க உள்ள போகிறதுக்கு முடியல. ஏன்னா அங்க வசனத்துல பாக்குறோம், சுடர் ஒளி ஏந்திட்டு இருக்கிற தூதனை ஆண்டவர் அந்த இடத்துல வச்சுட்டாரு. அப்போ அவங்க அதை மீறி உள்ள மறுபடியும் போகவே முடியாம போயிருச்சு. ஸோ அதே மாதிரிதான் இந்த புதிய எருசலேமினுடைய வாழ்க்கை, அதாவது திரும்ப வரப்போகிற இந்த ஏதேன் தோட்டத்தினுடைய வாழ்க்கைக்குள்ள வரணும், அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாலேஜ், அதாவது ஒருத்தரை பத்தி சொல்லப்படுகிற அந்த நாலேஜ், அதைய நம்ம கண்டிப்பாக அதுதான் நம்மளை தீட்டுப்படுத்துறது, அதுதான் கடவுள் வச்சிருக்கிற கிரைட்டீரியா இந்த நாட்கள்ல. அது நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாது. ஸோ ஒருவேளை இதை நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க மேபி நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்திருக்கலாம், தெரியாம ஒருவேளை நீங்க தேவனுடைய மனிதர்களை குறித்து லைக் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து காரியங்களை நீங்க பேசியிருக்கலாம், நிறைய விஷயங்களை பரப்பி இருக்கலாம், நிறைய தூஷிச்சிருக்கலாம். ஒருவேளை கடவுள் உங்ககிட்ட பேசுறாரு அப்படின்னா நீங்க அதை விட்டு மனம் திரும்புங்க. வசனம் சொல்லுது அவங்க அவ்வளோ ஸ்டபனா இருப்பாங்க, அதாவது எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்களோட ஹார்ட் அப்படின்னா, நாங்க தீட்டுப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இல்ல நாங்களே தீட்டுப்படல, அவங்க மேலதான் தப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப ஸ்டபர்னான ஒரு ஹார்ட் உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்கள புதுப்பிக்கிறதே நடக்காத விஷயம்னே பைபிள் சொல்லுது. அந்த மாதிரிதான். ஸோ அப்போ மேபி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட சொல்ல சொன்னதுனாலதான் இந்த காரியங்களை சொல்றேன். ஸோ அப்போ எப்படி ஒரு சர்டன் பீரியட்ல என்னோட லைஃப்ல தேவையில்லாத விஷயத்த அவங்க பரப்புறாங்க, அது உண்மையோ பொய்யோ அவங்களுக்கு தெரியல. அது யதார்த்தமா நடந்துச்சா, பிளான்ல நடந்துச்சா, இல்ல நான் எங்க ஒரு தவறான ஒரு விஷயத்த நான் செய்தேனா அப்படிங்கறதுல எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஆனா தவறான விஷயங்களை பரப்பி தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டாங்க. அதனால அவங்களுடைய ஆசீர்வாதங்களையும் அவங்க இழந்து போனாங்க. சோ அது மாதிரிதான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த நாட்கள்ல நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இனியும் நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு ஃபில்ட்ரேஷன். அது இல்லாம இன்னொரு பக்கம் பிசாசு நமக்கு கொடுக்குற ஒரு வஞ்சகத்தினுடைய ஒரு காரியம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 12வது அதிகாரம் 10வது வசனத்துல, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்ப இந்த குற்றம் சாட்டுகிறவன் அப்படிங்கிறது தான் இங்க என்னன்னா அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ், ஏதேன்ல இருந்து அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஏன்னா அவங்க அந்த கனியை புசிச்ச உடனே அவங்க மாறி மாறி என்ன செய்யறாங்க, குற்றப்படுத்தி
கொள்றாங்க. கடைசியில ஆதாம் என்ன சொல்றான், ஆண்டவர் மேலே குற்றம் சொல்றான். நீங்க தானே எனக்கு இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சொல்றான். அப்ப அந்த மாதிரி இந்த இந்த நாட்கள்ல இருக்கிற இந்த காசிப், தவறான விஷயங்களை வந்து பரப்புறது, அந்த நாலேஜ் நமக்குள்ள எடுத்துக்கொள்றது. சோ என்னுடைய உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எந்த தேவ மனிதர்களை பத்தி, கடவுளுடைய பிள்ளைகளை பத்தி வருகிற எந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்குள்ள நீங்க அதை எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதை வச்சுதான் கடவுள் ஃபில்டர் பண்றாரு. அதை வச்சுதான் பிசாசும் தன்னுடைய ராஜ்யத்துக்கு அவன் ஆட்களை எடுத்துக்கொள்றான். ஈவன் நீங்க வந்து ஆண்டவர் ரத்தத்தால கழுவப்பட்டு இருந்தாலும், ஊழியம் செய்கிற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்களாக இருந்தாலும், அழைப்பு பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும், தீட்டுப்பட்டவர்கள் அந்த ஏதேனுடைய வாழ்க்கைக்குள்ள, அதாவது புதிய எருசலேமினுடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. சோ இந்த தீட்டுப்படுறது அருவருப்பானது அப்படிங்கிறது இதுதான். சோ அப்போ வந்து என்னன்னா, இந்த மாதிரி தவறான விஷயங்களை கேட்டு நம்மளை தவறோ சரியோ, ஆனா அது நம்ம பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்கும் பரலோகம் வந்து அது முழு பொறுப்பாக இருக்கு. பரலோகத்தினுடைய அவங்க ப்ராப்பர்ட்டியாக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க தீட்டுப்படுறாங்க. விஷயங்களை கேட்கும் பொழுதே நம்ம தீட்டுப்படுறோம். செகண்ட் திங் வந்து அருவருப்பான காரியங்களை அவங்க நடப்பிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்றது, தூஷிக்கிறது. தேர்டு வந்து பார்க்கும்பொழுது தேர்டு கேட்டகரிக்கு அந்த இடத்துல சொல்லப்படுறது பொய்யை வந்து அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு தெரியாது, ஆனா நம்ம பேசும் பொழுது அது பொய்யாக இருக்கும் பொழுது அதுல நம்ம தீட்டுப்படுறோம். ஸோ இந்த 3 கேட்டகரி வச்சுதான் கடவுள் அதுல பிரிக்கிறாரு. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவங்க பெயரும் கிறுக்கி போடப்படுதுன்னு சொல்லப்படுது. ஸோ ஜீவ புஸ்தகத்துல பெயர் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த புதிய எருசலேமினுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க வர முடியும். அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள அவங்க இருக்க முடியும். இல்லாத நபர்கள் என்ன செய்யலாம், வெளியே இருந்துதான் பார்க்க முடியுமே ஒழிய அந்த மேனிஃபெஸ்டேஷனை அவங்க அனுபவிக்க முடியாது. லைக் எப்படின்னா, பரலோகத்துக்கு போனாலும் கூட அவங்க அங்கிருந்து பார்க்க தான் முடியும். அங்க போய் கூட அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல அவங்க இருக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்துல 1-3 வசனங்கள் வரைக்கும் பார்த்தா, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். சோ இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன்னு சொல்லிட்டு. சோ பரலோகத்துக்கு போனாலும் கூட அங்கேயும் எப்படி லைஃப் இருக்க போகுதுன்னா, இப்ப நீங்க பூமியில எப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, கடவுள் கிட்ட நீங்க ப்ரேயர் பண்றீங்க, பிரசன்ஸை உணர்றீங்க, அந்த லெவல் தான் அங்கேயும் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு இனி நடக்க போற அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன், அந்த க்ளோரி வந்து பரலோகத்துல இருக்காது, அது பூமிக்கு தான் வரப்போகுது. அப்போ பூமிக்கு வந்துச்சு அப்படின்னா பரலோகத்துக்கு போயும் நம்ம அங்கேயும் இங்க இருக்கிற இதே மாதிரியான ஒரு பிரசன்ஸ் தான், நார்மலான ஒரு பிரசன்ஸ் தான் பரலோகத்தையும் நீங்க போய் அனுபவிக்க முடியும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு மேட்ச் நடக்குது, இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ டெல்லியில ஒரு மேட்ச் நடக்குது, ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஏதோ நடக்குது அப்படின்னா, நம்ம அங்க போய் அந்த ஸ்டேடியம்ல உட்கார்ந்து பாக்குறவங்களுக்கும் வீட்டுல உட்கார்ந்து டிவில பாக்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரிதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து என்ன செய்ய போகுது, பூமியில நடக்க போகுது. அப்போ இந்த தீட்டுப்பட்டவங்க பரலோகத்துக்கு போகுவாங்க. ஆனாலும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பார்ப்பாங்கன்னா, அங்க இருந்து பரலோகத்துல இருந்து டிவியில பாக்குற மாதிரிதான் என்ன செய்வாங்க, அதை பார்த்துட்டு இருப்பாங்க பூமியில நடக்க போகிறத. அதே மாதிரி தீட்டுப்பட்டவங்க பூமியில இருந்தாலும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சபைக்குள்ள இருந்தாலுமே அவங்க எப்படிதான் பார்ப்பாங்க அப்படின்னா, லைக் டிவில பாக்குற மாதிரிதான் பார்ப்பாங்க. அவங்க நேர்ல இங்க இருந்தாலுமே அவங்க அந்த வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. சோ இதுதான் இந்த நாட்கள்ல கடவுள் கொடுக்க போற ஒரு ஃபில்ட்ரேஷன்.
ஸோ இதுதான் வந்து கிரைட்டீரியா. அந்த புதிய எருசலேமுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம நுழையிறதுக்கான ஒரு கிரைட்டீரியா இதுதான். ஸோ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கலாம். அதனுடைய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். we are eligible to go to enter into heaven. நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு எலிஜிபிள். ஆனா இந்த புதிய எருசலேமுடைய வாழ்க்கைக்கு we are not eligible. அதை வச்சு நம்ம எலிஜிபிள் ஆக முடியாது. ஸோ இந்த லாஸ்ட் டேஸ்ல நடக்கிற இந்த ஃபில்ட்ரேஷன்ல நம்ம தப்பு வைத்து கொண்டா மட்டும்தான் அந்த லைஃபுக்குள்ள நம்ம என்டர் ஆக முடியும். ஸோ அந்த புதிய எருசலேமுக்குள்ள என்டர் ஆகிறவங்களுடைய தகுதி என்னன்னு பார்த்தோம்னா, மணவாட்டிங்கிற ஒரு தகுதி உடையவங்க. அவங்க தான் அதுக்குள்ள என்டர் ஆக முடியும். பிள்ளைகளா இருக்கிறவங்க புதிய எருசலேமுக்கு வெளியே இருக்கிறவங்க, மணவாட்டிங்கிறவங்க புதிய எருசலேமுக்குள்ள இருக்க போகிறவங்க. ஸோ நம்மளுடைய அந்த இட்டர்னல் லைஃப், இனி வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தான் முடிவெடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ இது மாதிரி இதுதான் வந்து லாஸ்ட் டேஸ்ல நடக்க போகிற அந்த ஃபில்ட்ரேஷன். ஸோ ஆண்டவர் இதை உங்களுக்கு புரிய வைப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நீங்க இருந்திருந்தீங்க, தீட்டுப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை அதுல இருந்து விடுதலை ஆக்குவார். இல்ல அப்படின்னு ஸ்டபர்னா இருந்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுடைய அந்த லைஃபுக்குள்ள என்டர் ஆகவே முடியாது. அது வந்து பரலோகம் அதை அந்த அனுமதிக்காது. இதுதான் கிரைட்டீரியா, இதுதான் எழுதப்பட்டது. ஸோ அதுக்குள்ள நம்ம கண்டிப்பாக பிரவேசிக்கவே முடியாது. இப்பொழுது உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இனி வர நாட்கள்ல 1 by 1 இதை பத்திய காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற அநேக காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரியங்களை குறித்து நீங்க இன்னும் அதிகமாக மெடிடேட் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த சர்ப்பத்தினால தீட்டுப்பட்டவங்க, அதுல நம்ம பார்க்கிறோம் குற்றம் சாட்டுகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப அந்த மாதிரி அதுதான் பிசாசு வைக்கிற அந்த தந்திரம், குற்றம் சாட்டுறது. எதை வச்சு? பைபிள் வசனத்தை வச்சே குற்றம் சாட்டுறது. பரலோகத்துல போய் பிசாசு என்ன செய்யறான்? குற்றம் சாட்டுகிறான். அப்படின்னா அவன் எதை வச்சு குற்றம் சாட்டுவான்? பைபிள் வசனத்தை வச்சுதான் கடவுள் கிட்ட போய் கடவுளோட மனிதர்களை பத்தி குற்றம் சாட்டுகிறான். சோ அப்ப இதுதான் வந்து பிசாசனுடைய அந்த காரியம். அதை வந்து அது நம்மளை தீண்டிருச்சு. இப்போ ஒரு பாம்பு இருக்கு, அது நம்மளை தீண்டிருச்சு அப்படின்னாக்கா அதோட விஷம் நமக்குள்ள வந்துருது. அதுக்குள்ள இருக்கிற அத்தனையுமே நமக்குள்ள வந்துருது. அதனுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்குள்ள வருது. அது மாதிரிதான் அவனுடைய கேரக்டர் என்ன வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்குன்னா, குற்றம் சாட்டுகிறவன். அப்போ அவன் நம்மளை தீண்டிட்டான் அப்படின்னா, நம்ம அந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் என்ன செய்வோம்? வசனத்தை வச்சே மற்ற மனிதர்களை வந்து குற்றப்படுத்துவோம். இது இப்படி இருக்கு, நீ இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்துவோம். ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், இப்படி லைக் வந்து அந்த சர்ப்பத்தினால தீண்டப்பட்டவங்க ஒரே குடும்பத்துல இருந்த நபர்களாக இருந்தாலும் தேவன் அவர்களை வேறு பிரிப்பாரு. சோ நிறைய விஷயம் இனி வரப்போற நாட்கள்ல நடக்க போகுது. நம்ம காத்து கொள்றது ரொம்ப அவசியம். எல்லாமே வேற மாதிரிதான் நடக்கும். எல்லாமே வந்து நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எல்லாமே வந்து ஆவி உலகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும். சோ நம்ம காத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா நம்ம அந்த புதிய எருசலேமுடைய வாழ்க்கைக்கு எலிஜிபிளாக இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஓகே, சோ அப்போ வந்து மேபி ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுல வந்து அவங்க மேபி ஒருவேளை அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் அல்லது பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்க தீட்டுப்பட்டுட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு செப்பரேஷன், ஒரு ஃபில்ட்ரேஷன் அந்த இடத்துல கண்டிப்பா நடக்கதான் செய்யும். ஏன்னா அதுதான் வந்து எழுதப்பட்டு இருக்கிறது. ஸோ அதை வச்சு நாம வந்து யாரையும் வந்து குற்றப்படுத்த முடியாது. அப்படி குற்றப்படுத்துறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம தீட்டுப்பட்டு இருக்கிறோங்கிறது ஒரு மீனிங் அது. ஸோ நீங்க ஒருவேளை இந்த காரியத்துல இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க கடவுள்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணுங்க. ஆவியானவர் இதை புரிஞ்சு கொள்ள உங்களுக்கு உதவி செய்வாரு. உங்க மனக்கண்களை திறக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். ப்ரே பண்ணலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் சுவாமி இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு நீங்க உதவி செய்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் மேலே இருக்கிற
அந்த சர்ப்பத்தினுடைய அந்த விஷம் அவர்களை விட்டு நீங்கட்டும்னு நான் பேசுகிற சுவாமி. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரே உங்களுடைய மனவாட்டிங்கிற அந்த ஒரு எலிஜிபிளுக்குள்ள அவர்கள் வரும்படியாக அவர்கள் நீங்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திர சுவாமி, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அவங்களுடைய அந்த சர்ப்பத்தினுடைய விஷம் அவர்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் கத்தாவே அந்த காரியங்களிலிருந்து விடுபடும்படியாக உதவி செய்யும். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும்னு நான் பேசுகிற சுவாமி. ஆண்டவரே அதே போல சுவாமி, யாரெல்லாம் தீட்டுப்பட்டு இருக்காங்களோ அது அவர்களை விட்டு முழுவதுமாக நீங்கட்டும். உங்களுடைய ரத்தத்தினால் அவர்கள் கழுவப்படட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு தெளிந்த அந்த புத்தியை நீர் தந்தரல வேண்டுமா நான் ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே அவர்களுடைய பெயர்கள் அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் இருக்க தேவன் கிருபை செய்வீராக. அவர்களுக்கு ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களாக அவர்கள் ஆண்டவரே அந்த புதிய எருசலேமுடைய வாழ்க்கைக்குள்ள அவர்கள் பிரவேசிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்களோ, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தும் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் திரும்பவுமாக மீண்டுமாக அதிலிருந்து அவர்கள் வெளியே வர தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரே. சபையை மீது நான் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஒரு சொல்யூஷன் நான் பேசுகிறேன் ஆண்டவரே. சபை மேல இயேசுவின் நாமத்தினால அந்த தீட்டு நீங்கட்டும்னு நான் பேசுகிறேன் சுவாமி. ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் இந்த புதிய எருசலேமுடைய வாழ்க்கைக்குள்ள அவர்கள் பிரவேசித்து அந்த வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க நீங்க தகுதிப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இது தொடர்ந்து நீங்கள் அதை மெடிடேட் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னும் நிறைய காரியங்களை உங்களுக்கு அதை புரிய வைப்பாரு, கற்றுக் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணி நீங்கள் கேளுங்க. இதுதான் வந்து இந்த லாஸ்ட் எண்ட் டைமில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன். அதிலிருந்து விடுபட்டு கடவுளுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள அந்த புதிய எருசலேமுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வரணும்னு சொல்லி உங்களை நான் பிளஸ் பண்றேன், நான் விஷ் பண்றேன். ஸோ சீக்கிரமாக அந்த மேனிஃபெஸ்டேஷன் பூமியில நடக்க போது அதுல எல்லாரும் நம்ம பிரவேசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ எல்லாரும் நம்ம அதில் இருப்போம். கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நான் நம்புறேன் தேவன் உங்களுக்கும் உதவி செய்வாராங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வில் சீ. பாய், குட் நைட்.